everybody. Hi. Good evening. So welcome to Vedantu and அவங்க Shravanee. So yes, class start பண்ணியாச்சு. So காலையில வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து hydroxy compounds and ethers வந்து பார்த்தோம் இல்லையா? So hydroxy compounds and ethers உடைய part 3 வந்து பார்த்தோம். கரெக்ட்டா? So நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா tomorrow. Okay? அதே மாதிரி காலையில வந்து 9 AM க்கு எல்லாரும் ஷார்ப்பா கிளாஸ் வந்துருங்க. So நாளைக்கு காலையில 9 AM க்கு when you all come to class நம்ம வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினா we are going to study the அதேதான் chapter 11 உடைய part 4 chapter 11 ஓட part 4 நம்ம வந்து படிக்க போறோம் which is hydroxy compounds and ethers உடைய part 4 நம்ம படிக்க போறோம். அது மட்டும் இல்லாம 4 o'clock வந்து பாத்தீங்க அப்படினா 4 PM க்கு நமக்கு என்ன இருக்க போகுது அப்படினா basics class organic basicsல நாளைக்கு நம்ம electromeric effect, inductive effect, mesomeric effect, hyperconjugation இந்த எல்லா பேசிக்ஸ்மே நம்ம வந்து படிக்க போறோம். and then திருப்பி ஈவினிங் நாளைக்கு என்ன ஷெட்யூல் அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பண்றேன். ஈவினிங்கும் கிளாஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு மேபி தீமினல் கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மண்டே வந்து யாருக்கு கிளாஸ் எனக்கு இல்லை. அப்போ மண்டே வந்து உங்களுக்கு தான் ஈவினிங் எனக்கு வந்து கிளாஸ் இருக்கும். அகெயின் ஈவினிங் நம்ம வந்து புக் பேக் கொஷின்ஸ் நம்ம வந்து படிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியர் தான். கரெக்டா? ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து நமக்கு கிளியரா தான் இருக்கு இல்லையாடா? சூப்பர் 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 செம. இங்க சாட்ல வந்து இல்ல உங்களுக்குள்ள நீங்க கதை பேசாதீங்க. லாஸ்ட் வார்னிங் நான் கொடுத்துட்றேன். சரியா? உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா கதை பேசாதீங்க. சரியா? ஓகேடா செம. ஸோ இப்போ உங்களுக்கு நேர்ல மீட் பண்றதுக்காக யாழினியன் சார் அண்ட் ஆஷா மேம் ஆர் கோயிங் டு மீட் யூ எதுல அப்படின்னா கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா 27th மே அன்னைக்கு உங்களை மீட் பண்ண போறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 27th அன்னைக்கு 27th மே அன்னைக்கு அதாவது நாளான்னைக்கு வந்து நம்ம எங்க மீட் பண்ண போறாங்க? கோயம்புத்தூர்ல வந்து வேதாந்து லேர்னிங் சென்டர்ல மீட் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு நீங்க வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். ஓகே. அந்த லிங்கை வந்து நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணுங்க. சரியா? இல்லனா இங்க ஒரு நம்பர் இருக்கு பாருங்க. கோயம்புத்தூருக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபோன் நம்பர் 8971907345. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு ஈவெண்ட், எங்க ஈவெண்ட் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு மெடல், பிரைசஸ் எல்லாமே, சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து வேதாந்துல இருந்து கொடுக்க போறாங்க. ஆல்சோ கரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங் நீங்க நேர்ல மீட் பண்ணலாம். அடுத்து 29th மே வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையில நீங்க வந்து மீட் பண்ணலாம். ஸோ மதுரையில எங்க எத்தனை மணிக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் த நம்பர். இங்க அந்த நம்பர் இருக்கு, அது ப்ராப்பரா கண்டுக்கு தெரியல, வெயிட் பண்ணுங்க. நான் அந்த நம்பர் கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கு, இதோ நானே பார்த்தே எழுதி போடுறேன். சரியா? 1 minute. மதுரை யாரெல்லாம் இருக்கீங்க சாட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் வந்து மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க? மதுரை மேம் நாங்க. இனி மதுரை ஸ்டூடெண்ட்ஸ், கோயம்புத்தூர் அப்கோர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்களா? மதுரைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8971907401 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுல நீங்க வந்து வர போறீங்க, உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ், மெடல்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்ம் இந்த லைவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. அப்படி இல்லைன்னா இங்க பாரு ஹோம் வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் பிளேலிஸ்ட் போஸ்ட் இருக்கா, அங்க போஸ்ட் போங்க. போஸ்ட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டே இருக்கும். கவனிங்க, போஸ்ட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டே இருக்கும். ரெஜிஸ்டர் ஹியர் ஃபார் கரியர் கைடன்ஸ் பை யாழினியன் சார். இந்த கரியர் கைடன்ஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மொபைல் நம்பரை கொடுத்து நீங்க ஃபில் பண்ணணும். சரியா? புரிஞ்சுதா? Is it clear for you? Okay, super. So யாரெல்லாம் வந்து நேர்ல மீட் பண்ண வர போறீங்களோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்க இட்ஸ் அ ஹை டைம் டா, சூப்பரா ஜாயின் பண்ணிக்கோ. ஒரு வருஷத்துக்கே பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரா உங்களுக்கு வந்து தமிழ்ல நாங்க கிளாஸஸ் வந்து எடுக்க போறோம். ஸோ 12th நாங்க எடுப்போம், 11th வேற டீம் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து எடுக்க போறாங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா both 12th and 11th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 500+ லைவ் செஷன்ஸ் இருக்கும். எவ்ரிடே சாயந்தரம் 2 மணி நேரம் தீமினல் பேட்ச்ல உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் வந்து இருக்க போகுது. அந்த லைவ் செஷன்ஸ் உடைய ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிளா இருக்கும். அந்த லைவ் செஷனோட PDF உங்களுக்கு நாங்க தரப்போறோம். அது மட்டும் இல்லாம டாபிக் வைஸ், சாப்டர் வைஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான வீடியோஸும் உங்களுக்கு ரெக்கார்டடா வந்து விபடியில கிடைக்க போகுது. ஓகேவா? ஒரு ஹோல் இயர்க்கு மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்தே 3999க்கு 12th ஸ்டாண்டர்ட் உடைய கோர்ஸ் இருக்கு. வெறும் 3999. ஓகே. ஸோ
அந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு சரியா. ஸோ ஐ ஜஸ்ட் பின் த லிங்க் இன் த சாட் ரைட் நவ். நான் இப்போவே உங்களுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா அந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சரியா. எஸ், ஸோ தீவினல் 12th யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒர்த்துடா, சூப்பரா அட்டென்ட் பண்ணலாம். உங்க ஜூனியர்ஸ்க்கு நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஜூனியர்ஸ்க்கு 11th 12th சேர்த்தே வெறும் 6999க்கு 2 வருஷம் கோர்ஸ் இருக்கு. 11th மட்டும் படிக்கிற மேம் அப்படிங்கிறவங்களுக்கு 3999க்கு 11th கோர்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இல்லை நான் வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல போயிட்டு நான் நீட் ஜேஇ எல்லாம் படிக்க போறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 90% ஸ்காலர்ஷிப் வரைக்கும் கிடைக்கும். எது IVSAT என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன்ஸ்டன்ட் வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதிங்க அப்படின்னா 90% கிட்ட உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஃப்லைன்ல ஜேஇ கிளாஸ் நீட் கிளாஸ் இதெல்லாம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 12th கூடவே சேர்ந்து ஜேஇ கிளாஸ் நீட் கிளாஸ்லாம் வீக்கெண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுல வந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னது அப்படின்னா 100% ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. உங்க மார்க் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் நடக்கும். அதுல டெஸ்ட்ல வந்து உங்க மார்க் இம்ப்ரூவ் ஆகலன்னு வச்சுக்கோ 100% ஃபீஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி தருவாங்க சரியா. ஓகே, ஸோ இன்ஸ்டன்ட் வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் இதுக்கும் நீங்க வந்து இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது இப்போ சென்னையிலேயே இவ்வளோ பிரான்ச்சஸ்ல இருக்கு, மற்ற ஊர்ல இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயே புக் அ விசிட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் அ விசிட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரியா. ஸோ சாப்டர் 6 உடைய புக் பேக் கொஸ்டினை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்களாம் ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம் சாட்ல. இன்னைக்கு முடிச்சிடுறோம்டா, என்ன ஆனாலும் பக்கா மாசா இன்னைக்கு சாப்டர் 6ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம முடிச்சிடுறோம். ஓகே, இப்போதானே மேம் ஜேஇ கிளாஸ் முடிச்சிங்க, அதுக்குள்ள ஏன் மேம் டயர்டா இருக்கு? எனக்கு தானடா டயர்டா இருக்கும், அதனால தான் சரி வேணாம் உட்காந்துட்டு இருக்க வேணாம், நம்ம நின்றுட்டு எனர்ஜெட்டிக்கா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இந்த செட்டப்புக்கு வந்துட்டேன் சரியா. எனக்கும் டயர்டா தானே இருக்கும், நானும் பாவம் தானே. டயர்டா எனக்கா நிறைய நம்ம டயர்ட்லாம் ஆகக்கூடாது, செம எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், சூப்பர் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். ஏன்னா இந்த வருஷம் வந்து இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் நமக்கு. பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி த பீக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆர் லைஃப் டைம் இல்லையா. ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் இந்த மார்க் பேஸ் பண்ணி தான் நம்ம கரியர் எல்லாமே இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய இருக்கிறதே பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த வருஷமா இருக்கணும்? இந்த வருஷமா தான் இருக்கணும். ஓகே, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். என்னது ஜஸ்ட் மினிமம் நீங்க எல்லாரும் ஒரு 100 மார்க் வாங்கினா போறோம். கெமிஸ்ட்ரியில கட் ஆஃப் 200 வாங்கினா போறோம். ஓகே, 100 மார்க்ஸ் கெமிஸ்ட்ரியில நம்ம வாங்க போறோம். நான் சொல்லிட்டேன் என் கிளாஸ் ரெகுலரா நீ அட்டென்ட் பண்ணு, கம்ப்ளீட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணு, ஷார்ட்டா நீங்க 100 வாங்கலாம் சரியா. ஓகேவா, சூப்பர். கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும்? கிளாஸ் அட்டென்ட் பண்ணு, அவ்வளவுதான் சரியா. ஸோ புக் பேக் ஸ்டார்ட் பண்ணலாம். நோ டைவர்ஷன்ஸ், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நோ அதர் டாக்ஸ் இந்த சாட்டு. நடுவில் கிளாஸை விட்டு நான் போயிடுவேன், கொஞ்ச நேரம் அப்படியே வருவேன், சும்மா பார்ப்பேன், வீட்டில் படிக்கிற மாதிரி ஏமாத்தோம், நான் கிளாஸ் விட்டு போயிடுவேன் அப்படிங்கிறவங்களாம் இப்போவே கிளாஸ் விட்டு வெளில போயிடு. ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் ரைட் நவ். எனக்கு வந்து யாரெல்லாம் 100 மார்க்ஸ் மேம் 100 வாங்கணும் மேம் கெமிஸ்ட்ரியில், எப்படியாவது நான் 200 கட் ஆஃப் வாங்கணும் மேம், அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் ஒரு பெஸ்ட் காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மட்டும் என் கிளாஸில் இருப்போம். அது வந்து எனக்கு வந்து இல்லை வெறும் 5% 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் 5 வாட்சிங்னு இருந்தால் கூட எனக்கு போரும். யாரெல்லாம் 100% மார்க் நான் வாங்கணும், என்னோட பெஸ்ட் எஃபர்ட் போட்டு நான் பெஸ்ட் மார்க் வாங்க போறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கிளாஸ்ல இரு. மற்றவங்க நான் இப்போயே வெளில போயிடு. எனக்கு கடைசி வரைக்கும் நான் கிளாஸ்ல இருந்து கவனிக்க போறவங்க மட்டும் கிளாஸ்ல இரு, மற்றவங்களாம் கிளம்பிடு சரியா. ஏன்னா இந்த கிளாஸ் நீ டாப்பர் ஆகணும் அப்படிங்கிற கிளாஸ், டாப்பருக்கான கிளாஸ் அப்படின்னு நான் சொல்ல. ஆவரேஜ் பிலோ லேர்னர்ஸ்லாம் வெளில போ அப்படி சொல்ல. நான் ஸ்லோ லேர்னர், நான் கம்மியாக படிக்கிறேன், நான் கம்மி மார்க் தான், ஆனால் நான் டாப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் இப்படியே 100 வாங்கணும்னு ஆசைப்படுறேன், சென்டம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த கிளாஸ் சரியா. ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர். டிஃபைன் யூனிட் செல். ஓகே, யூனிட் செல் என்றால் என்ன? கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. a basic structural unit, ஒரு பேசிக்கான structural unit of a crystalline solid is called as unit cell. So a basic repeating structural unit cell. இப்போ நம்ம பாத்ரூம்ல டைல்ஸ் வச்சு தான் அந்த ஹோல் சவர் இருக்கு, அது நம்ம வால் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டைல்ஸை டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைல் தான் நமக்கு ரிப்பீட் ஆகி நமக்கு மொத்த வால் வந்து எனக்கு கிரியேட் ஆகுது. கரெக்டா? ஸ்கூல்ல
ஒரே கிளாஸ் ரூமாக தான் எல்லா கிளாஸ் ரூம்ஸும் இருக்க போகுது. ஸோ அதே கிளாஸ் ரூம் தான் நமக்கு திருப்பி அதே பேட்டர்ன், அதே ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு, அதே யூனிட் தான் எனக்கு ரிப்பீட் ஆகி எனக்கு ஒரு ஸ்கூலே வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி இதுதான் என்னோட கிறிஸ்டல், இதுதான் என்னோட கிறிஸ்டல் லாட்டிஸ். இது என்னது? என்னோட கிறிஸ்டல் லாட்டிஸ். இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இந்த ஒரு கியூப் தானே எனக்கு திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்போ அந்த பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட், அப்போ அந்த பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலின் சாலிட், ஒரு கிறிஸ்டலின் சாலிட்ல இருக்கக்கூடிய பேசிக்கான அந்த ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஒரு கொஸ்டினுக்கு கிளியரா, கிளியர் இல்லையா அப்படின்னு சாட்ல சொல்லுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பா லைவ் முடிஞ்சுட்டு எனக்கு இது பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன். சரியா? ஓகே. கெமிஸ்ட்ரிக்கு ஃபைட்டர் பேட்ச் ஆரம்பிச்சிடலாமா? சூப்பர். டவுட் எல்லாம் இப்ப கிடையாது, லைவ் முடியறப்பதான், லைவோட எண்ட்ல தான் நான் வந்து டவுட்லாம் கிளியர் பண்ண போறேன். ஓகே. கிவ் எனி 3 characteristics ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்ஸ். கிறிஸ்டல்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அயானிக் கிறிஸ்டல், கோவேலண்ட் கிறிஸ்டல், அட்டாமிக் கிறிஸ்டல்ஸ், மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ், போலார் மாலிகுலர், நான் போலார், கிறிஸ்டலின், அமார்ஃபஸ், இதெல்லாம் பார்த்தோம்ல. அதுல இந்த அயானிக் சாலிட்ஸ் இருக்கு இல்லையா, அயானிக் கிறிஸ்டல், கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல இருக்கிற ஒரு ஆஃப் டைப் தான் அயானிக் கிறிஸ்டல். அதுடைய 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்குறாங்க. ஒன்று என்னது அப்படின்னா ஹை மெல்டிங் பாயிண்ட். அயானிக் கிறிஸ்டல்ஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்ட். ஓகே. These solids do not conduct electricity. இப்போ அயானிக் சாலிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாமே ஃபிக்ஸட் பொசிஷனை ஆக்குபை பண்ணிக்கும். பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்க போறாங்க இல்லையா, கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் இருக்க போறாங்க. கேட்டயான்லாம் அதோடைய பொசிஷனை பக்காவா ஆக்குபை பண்ணிக்கும், ஆனியான்ஸ் எல்லாம் அதோடைய பொசிஷனை அது பக்காவா வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ எலக்ட்ரான் மூவ் ஆனால் தானே நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று கண்டக்டே ஆக போகுது. மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு ஒன்று இருந்தால் தானே நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நடக்கும். இப்போ இங்கே தான் வந்து எலக்ட்ரான்ஸ் மூவே ஆக போகிறது இல்லை, எல்லாமே ஃபிக்ஸ்டு பொசிஷன்ஸில் இருக்க போகிறாங்க. கரெக்டா? அப்போ வந்து இங்கே நமக்கு என்ன நடக்காது அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாது. சாலிட் ஸ்டேட்டில் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாது. ஸோ தீஸ் solids do not conduct electricity. அது வந்து solid stateல electricity conduct ஆகாது. ஏன்? Because the ions are fixed in the lattice point. இப்போ நீங்க கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க, நல்லா கவனிங்க, கிளாஸ்ல வந்து உட்காந்துருக்கீங்க, உங்களோட பிளேஸ்ல நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க, உங்க பிளேஸ்க்கு பேர் தான் வந்து லாட்டிஸ். இந்த இடத்துல லாட்டிஸ் பொசிஷன். அந்த லாட்டிஸ் பொசிஷன்ல அந்த அயான்ஸ் எல்லாமே ஃபிக்ஸடா இருக்கிறதுனால இங்க நமக்கு என்ன நடக்காது அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் ஆகாது, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாது. சரியா? இங்க they do conduct electricity. எப்போ? மோல்டன் ஸ்டேட்ல. மோல்டன் ஸ்டேட்ல அவங்க எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. எதர் நீங்க அதை மெல்ட் பண்ணி மோல்டன் ஸ்டேட்ல எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா when dissolved in water, ஆர் நீங்க தண்ணியில டிசால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். டிசால்வ் இன் வாட்டர்னா தண்ணியில கரைச்சி எடுத்துக்கலாம். மோல்டன் ஸ்டேட்னா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அதாவது உருக்கி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில டிசால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு இது வந்து என்ன கண்டக்ட் பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். பிகாஸ் த அயான்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ் இன் த மோல்டன் ஸ்டேட் ஆர் சொல்யூஷன். ஏன்னா அப்போ வந்து அயான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீயா வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஸோ சாலிட் ஸ்டேட்ல எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுமா? எஸ் ஆர் நோ? லாஸ்ட் இயர் பேட்ச்க்கு ஆல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கல்ல மேம், அந்த வீடியோ நேம் சொல்லுங்க ப்ளீஸ். ஸ்டடி. உங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் வந்து தெளிவா சொல்றேன், நீங்க எல்லாம் ரெகுலரா கிளாஸ் வந்தாதான் நான் சொல்ற விஷயம் உங்களை வந்து ரீச் பண்ணும். சரியா? நல்லா கவனி. உனக்கு நான் வந்து ஒரு கோல்டன் பிளேலிஸ்ட் சொல்றேன். இப்போ கிளாஸ்ல இருக்கிறவங்க மட்டும் நான் தெரிஞ்சுக்க போறான். நேரா வா, ஹோம் வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் பிளேலிஸ்ட் இருக்கா, கிளிக் த பிளேலிஸ்ட். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோ. பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வா. இங்கே பார் 61 வீடியோஸ் இருக்கும். அப்படியே கீழே வா, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடு, எதுவுமே பார்க்காத. நேராக வந்தீங்க அப்படின்னா there will be 61 வீடியோஸ். தோ பார் 61 வீடியோஸ் இருக்கும் ஒரு பிளேலிஸ்ட். இதுதான் உன்னோட கோல்டன் பிளேலிஸ்ட். இந்த வருஷம் உன்னை லைஃப் காக்கக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட். வியூ ஃபுல் பிளேலிஸ்ட் கொடு. வியூ ஃபுல் பிளேலிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தோ பாருங்க, இதுல உங்களுக்கு தோ பாருங்க நமக்கு எல்லாமே இருக்கும். வால்யூம் 1ஓட 1 ஷார்ட் 2 மார்க் 3 மார்க், வால்யூம்
1 உடைய 1 ஷார்ட் 5 மார்க், அதாவது இம்பார்ட்டன்ட் மட்டும் இருக்கும். எல்லா நேமிங் ரியாக்ஷன் சாப்டர் 11, எல்லா நேமிங் ரியாக்ஷன் சாப்டர் 12, எல்லா நேமிங் ரியாக்ஷன் சாப்டர் 13, ABCD பார்ட் 1, ABCD பார்ட் 2. அடுத்து வந்து பாருங்க சாப்டர் 6 ஓட ப்ராப்ளம், சாப்டர் 7 ஓட ப்ராப்ளம் பார்ட் 1 பார்ட் 2, சாப்டர் 8 ஓட ப்ராப்ளம் பார்ட் 1 பார்ட் 2, சாப்டர் 9 ஓட ப்ராப்ளம். அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு சாப்டர் வைஸா சாப்டர் 1, சாப்டர் 6, சாப்டர் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 அப்படின்னு எல்லாமே இருக்கும். 15 ஹார்ஸ்ல 15 சாப்டர் ரிவிஷன் இருக்கும். ஃபார்முலா ஷீட், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், IUPAC நாமென்க்ளேச்சர். ஓகே, ஸோ எல்லாமே இதில் உங்களுக்கு கிளியரா பக்காவா இருக்க போகுது. லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸும் 1 ஷாட். தோப்பர் 4.5 மணி நேரம்னா 5 மணி நேரம், 5 மணி நேரத்துல எல்லா ப்ராப்ளம்ஸும் சொல்லி கொடுத்த வீடியோ இருக்கு. சரியா? ஸோ எல்லாமே இதுல வந்து இருக்குடா. பாலிமரோட ப்ரிப்பரேஷனு. சரியா? ஸோ 61 வீடியோ இருக்கும். இதுலயே உனக்கு எல்லாமே நீ போயிட்டு பார்த்துக்கலாம். புரிஞ்சுதா? Do you understand? Is that clear for you? பக்கா? ஓகே, இப்ப கவனிக்கலாமா? இதுக்கு மேல டைவர்ட் ஆகாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம. இப்ப நான் எல்லாத்தையும் திருப்பி நடத்துவேன். பேக்கிங் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் புரியலனா திருப்பி கவனிங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து சாலிட் ஸ்டேட்ல அது வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. ஆனா மோல்டன் ஸ்டேட்லயோ when dissolved in water நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். ஓகே, அடுத்து கவனிங்க. they are hard. ஹார்ட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அயானிக் சாலிட்ஸ் வந்து they will be hard தான். ஓகே, as only strong external force can change the relative position of ions. இந்த அயானிக் சாலிட்ஸ்ல என்ன இருக்கும்? அயானிக் கிறிஸ்டல்ஸ்ல கேட்டயான்ஸ் இருக்கும், ஆனியான்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் உடைய பொசிஷனை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நீங்க மாத்திர முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் அதோடைய பொசிஷனை வந்து மாற்ற முடியும். சரியா? ஸோ அது வந்து நம்ம ஹார்ட் அப்படின்னு சொல்லணும். இனிமேல் லீவ் போடுவீங்களா மேம்? நோ, இனிமேல் நான் லீவ் போட மாட்டேன். கவனிங்க, கிளாஸ் கவனிங்க. அதர் டாக்ஸ் வேண்டாம். மை ஹெல்த் இஸ் குட் நவ். கிளாஸ் கவனிங்க. சரியா? ஓகேவா? இந்த அன்வர், அம்மு இவங்களெல்லாம் நான் வந்து கொஞ்ச நேரத்துல நான் பிளாக் பண்ண போறேன். BLOCK பிளாக் பண்ண போறேன். I'm going to block. Okay? So listen to the class because சீரியஸா இருக்கவங்க மட்டும் எனக்கு கிளாஸ்ல இருந்தா போறோம், மத்தவங்கலாம் எனக்கு தேவை கிடையாது. சரியா? ஓகே, ஸோ கவனிங்க. What are the 3 characteristics of ionic crystal? High melting point. Okay? Solid stateல அவங்க எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. They do not conduct electricity in solid state. ஏன்? ஏன்னா ions எல்லாமே fixed in lattice position. Third point என்னது? molten stateல அது electricity conduct பண்ணும், இல்லனா dilute stateல அது electricity conduct பண்ணும். Fourth point என்ன? they'll be hard. ஒரு external strong-ஆன ஒரு external force இருந்தா மட்டும் தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படினா relative position of ions வந்து மாத்த முடியும். ஓகே, சம கிளியரா? எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர். இப்போ அடுத்த தேர்ட் क्वेश्चन நம்ம வந்து பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் 2 क्वेश्चन கிளியர் எனக்கு சாட்ல சொல்லுங்க. கிளியர் அப்படின்னு வந்து சொல்லுங்க. சரியா? ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் டிஃபரன்ஷியேட் crystalline and amorphous solid. crystalline solidsக்கும் amorphous solidsக்கும் என்ன டிஃபரன்சஸ்? பார்த்தாலே ஒரு சில டிஃபரன்சஸ் வந்து நமக்கு தெரியுது. என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? crystalline solids வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஆர்டரா அரேஞ்ச் ஆகி இருக்கு. கரெக்ட்டா? தோ பாருங்க, ஆர்டரா ஆட்டம் A, ஆட்டம் B, ஆட்டம் A அந்த மாதிரி நமக்கு ரொம்ப ரொம்ப ஆர்டரா அரேஞ்ச் ஆகி இருக்கு. ஓகே, இதே நமக்கு amorphous solids வந்து பாருங்க அப்படியே ரேண்டமா கண்ணாப்பினா நமக்கு அரேஞ்ச் ஆகி இருக்கு. So this is going to be your very 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 important 5 mark question. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 mark question-ஆ வந்து இருக்க போகுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லபடியா கவனிங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த crystalline solids நான் இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின் கேட்க போறேன். இப்போ சாட்ல யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ண போறது இல்லைங்கிறத நான் நோட் பண்ண போறேன். ஓகே, யா. ஸோ லாங் ரேஞ்ச்ல ஆர்டரா அரேஞ்ச் ஆகியிருந்தா அதான் கிறிஸ்டல். லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் வந்து என்னது? crystalline solids. இதே ஷார்ட் ரேஞ்ச்ல, சரியா? இதே வந்து ஷார்ட் ரேஞ்ச்ல ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ரேண்டமா கண்ணா பின்னான்னு வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து amorphous solids. ஓகே, சூப்பர். டெஃபினட் ஷேப் இருந்தா அது வந்து crystalline solids. crystalline solids உடைய ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டா இருக்கும்.
இதே அமார்ஃபஸ் சாலிட்ஸ் உடைய ஷேப் வந்து irregular-ஆ இருக்கும். அப்படியே கண்ணாப்பினா தான் இருக்கும். irregular-ஆ இருந்துச்சு அப்படின்னா அது அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஓகே, கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து அனைசோட்ராபிக்கா இருக்கும். வாட் டு யூ மீன் பை அனைசோட்ராபிக்? பார்க்கலாமா? கவனிங்க. இப்போ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் எல்லாமே அனைசோட்ராபிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அனைசோட்ராபிக், ஐசோட்ராபிக் என்ன டிஃபரன்ஸ்? ஐசோனா என்ன அர்த்தம்? சேம் அப்படின்னு அர்த்தம். அனைசோ அப்படின்னா சேம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல மெஷர் பண்றப்போ என் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ சேமா வந்தா அதுக்கு பேர் தான் ஐசோட்ராபிக் ஆர் ஐசோட்ரோபி. சரியா? இங்க பாரு, நீ எந்த டைரக்ஷன்ல இருந்து மெஷர் பண்ணாலும் yellow atom red atom, yellow atom red atom, 2 types of atoms கவர் ஆயிடுது பாரு. ஏன்னா ரேண்டமா தான் அரேஞ்ச் ஆகி இருக்கு. அப்போ அமார்ஃபஸ் சாலிட்ஸ்ல நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து மெசேஜ்ல எந்த டைரக்ஷன்ல இருந்து நீங்க மெஷர் ஓகே, எந்த டைரக்ஷன்ல இருந்து நீங்க மெஷர் பண்ணாலும் அதுடைய இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ வந்து உனக்கு சேமா தான் வரப்போகுது. ஸோ அப்போ அது வந்து என்னது? ஐசோட்ராபிக். இப்போ அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஐசோட்ராபிக், which is crystalline solids. பாரு, நான் இந்த டைரக்ஷன்ல இப்படி மெஷர் பண்றேன், அப்போ எல்லோ மட்டும் தான் வந்திருக்கு. இப்படி மெஷர் பண்றேன், எல்லோ ரெட் ரெண்டுமே வந்திருக்கு. சரியா? அப்போ இங்க வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்க போறாது? டிஃப்ரெண்டா இருக்க போகுது. கரெக்டா? அப்போ இதுதான் வந்து அனைசோட்ராபிக். ஓகே, ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நான் வந்து மெஷர் பண்றேன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல. எனக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோடைய வேல்யூ வந்து எனக்கு டிஃப்ரெண்டா வருது அப்படின்னா அதான் அனைசோட்ரோபிக். டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ வந்து எனக்கு சேமா வருது அப்படின்னா அதுதான் வந்து ஐசோட்ராபி. சரியா? ஓகே, ஸோ ஜென்ரலி கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு அனைசோட்ராபிக்கா வந்து இருக்கும். ஓகே, கமிங் டு த அமார்ஃபஸ் சாலிட்ஸ். அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஐசோட்ராபிக்கா இருக்கும். அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஐசோட்ராபிக் அப்படின்னா சேம். ஓகே, நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து நீங்க வந்து இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெஷர் பண்ணாலும் நமக்கு சேம் வேல்யூஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அதுதான் வந்து ஐசோட்ராபி. கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர் ட்ரூ சாலிட்ஸ். கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரூ சாலிட்ஸா வந்து இருக்கும். சரியா? இதே பி பிளாக்லாம் நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன்டா, நான் தான் சொன்னல, அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாடுறா. இப்போ இதை கவனி. சரியா? தயவுசெய்து மக்களே ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நடுவில் வேற எதுவும் பேசாத. நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன், நீ போயிட்டு அதை போயிட்டு கவனி. இப்போ என்ன இதை நடத்த விட்டு. சரியா? நான் போயிட்டு அதை போயிட்டு நான் இப்போ போயிட்டு மெசேஜை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணனா இதை நான் விட்டுருவேன். ஓகே, ஸோ இப்போ எதுவுமே பேசாதீங்க. லாஸ்ட் 10 நிமிஷம் நம்ம கதை பேசலாம். கதைனா என்ன, உங்களுக்கு வேற என்னென்னலாம் ஹெல்ப் வேணுமோ என்ன கேளுங்க. சரியா? இப்போ கம்ப்ளீட்டாக கிளாஸ் கவனி. அமார்ஃபஸ் சாலிட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சூடோ சாலிட். சூடோனா என்னது? ஃபால்ஸ். சூடோபோடியா, ஃபால்ஸ் ஃபீட். யாருக்கு இருக்கும்? எனக்கா? இல்லை, அமீபாக்கு வந்து இந்த சூடோபோடியா ஃபால்ஸ் ஃபீட் இருக்க போகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சூடோ சாலிட்ஸ். இவங்க வந்து ட்ரூ சாலிட்ஸ் கிடையாது, இது வந்து சூடோ சாலிட்ஸ். ஓகே, இல்லைனா சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னா அதுவும் அமார்ஃபஸ் சாலிட்ஸோட இன்னொரு நேம். சரியா? ஓகே, ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இப்போ சாலிட் இருக்கு, நான் சாலிடை வந்து நான் லிக்விடா மாற்ற தேவைப்படக்கூடிய அந்த ஒரு ஹீட், அதுதான் வந்து நம்ம ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு டெஃபினட்டா இருக்கும். ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டா இருக்கும், விச் மீன்ஸ் அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ எனக்கு கரெக்டா இருக்கும். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வேல்யூ எனக்கு கரெக்டா இருக்க போகுது. ஸோ த ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வில் பி வெரி வெரி டெஃபினட். இதே ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து நாட் டெஃபினட். ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து நமக்கு நாட் டெஃபினட்டா இருக்கு அப்படின்னா அது வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ். அது வந்து என்னது அப்படின்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஓகே, ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் வந்து இல்லை, எக்ஸாக்டா ஒரு மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 90 டிகிரி அப்படின்னா எக்ஸாக்டா 90 டிகிரி ரீச் பண்ணோம்னா அந்த சாலிட் வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா நமக்கு லிக்விடா மாறிடும். அதுதான் வந்து ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். இதே they gradually soften over a range of temperature and can be molded. Moldedனா நீ வேற ஷேப்புக்கு ஆட் ரொம்ப வந்து தொல்லை பண்ணுது. கரெக்டா? நிறைய ஆட் வருது இல்லையா? ஓகே, உங்க ஊர்லலாம் மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா? மழை மேம் அப்படின்றீங்களே, எங்கள் ஊரில் தெரில. நான் காலையிலேருந்து இந்த ரூமில் தான் உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் தெரில எனக்கு வெயில் அடிக்குதா மழை பெய்யுதான்னே தெரில. உங்கள் ஊர்லாம் எப்படி இருக்குது? மழையா வெயிலா?
என்ன ஊருன்னு போடுங்க. என்ன ஊரு? மழை ஆர் வெயில். மதுரை மழை, கோவை வெயில், சென்னை கடும் கடும் வெயில் அப்படின்னு போடுங்க. தஞ்சாவூர் வெயில். என்ன கரெக்டாக போடுங்க. என்ன ஊருன்னு சேர்த்து போடுங்க. வெரி ரெய்னி இன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல வெதர் தெரியுமா? நீ மற்ற ஊர்லாம் கம்பேர் பண்ணனா கோயம்புத்தூரில் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்லாம் அவ்வளோவா ஒன்றும் கிடையாது. அதான் ரியல். இட்ஸ் அ நைஸ் வெதர் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். சிவகங்கை மழை, ரெயின். திருநெல்வேலி மழை. நான் என்ன நினச்சேன்னா சம்மர் ரொம்ப அதிகமாகி வெயில் அதிகமாகி வந்து சம்மர் ஹாலிடேஸ் விடுவாங்கன்னு நினச்சேன். கடைசியில் அது வந்து பார்த்தா மழையாக மாறிடுச்சு. மழை தூறல். திருநெல்வேலியில் மழை, ராணிப்பேட்டில் மழை, திருப்பூரில் மழை, கேகேனா காரைக்காலா ரெயின், சென்னையில் நோ ரெயின், கள்ளக்குறிச்சி ரெயின். அடுத்து அம்பத்தூர் ரெயின். மேம் ஐ எம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். வாருங்கள். டே சிபிஎஸ்சியில் இந்த சாப்டரே கிடையாதுரா. கேகேனா கன்னியாகுமரியா? கன்னியாகுமரியில் வந்து ரெயினா. தூத்துக்குடி கிளவுடி. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ரொம்ப ரெயினாக தான் இருக்குது. ஓகே சரி ஓகே. நியூஸு ரீடு பண்ணுங்க மேம். நீங்கள் இப்போ டைம் இல்லைடா, நோ டைம், ஆனால் கண்டிப்பாக பண்ணணும். சரி ஓகே. கொரோனா பற்றி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அங்கங்கே போட்டுட்ருக்காங்க கொரோனா பரவிட்டுருக்கு அப்படின்லாம். அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சரியா? டிஸ்ட்ராக்டட்லாம் இல்லை, சின்ன பிரேக் உங்களுக்கு கொடுத்தேன். சரியா? வாங்க கண்டினியூ பண்ணலாம். நோ they have sharp melting point. மெல்டிங் பாயிண்ட் வந்து அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும். 90 டிகிரி அப்படின்னா அப்படியே மெல்ட் ஆகிடும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக செட் ஆகும். நீ வந்து அப்படியே ஹீட் பண்ண போகிற ஷேப் வந்து நீ மாற்றிக்கலாம். பொறுமையாக அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சாஃப்ட் ஆகும். சரியா? ஓகே. சோடியம் குளோரைடு, உப்பு இருக்கு இல்லையா? NaCl, சோடியம் குளோரைடு. அந்த NaCl வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். டைமண்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட். ஓகே. ஸோ சோடியம் குளோரைட், டைமண்ட் இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸுடைய எக்ஸாம்பிள். இதே கவனிச்சிங்க அப்படின்னா ரப்பரோ பிளாஸ்டிக்கோ கிளாஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஆல் கமன் செலக்ட் பண்ணுற சொன்னீங்க மேம். பாருங்க மேம், நான் கண்டிப்பாக பார்க்குறேன், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு பார்க்குறேன். சரியா? ரப்பர், கிளாஸ், பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஓகே. ஒரு நிமிஷம் டைம் தரேன், இப்போவே இந்த கொஷினை படிச்சிரு. சரியா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் வந்து கொஷின் கேட்க போகிறேன். எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கொஷினை இப்போவே கரெக்டாக படிச்சிரு. ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ கொஷின்ஸ். ஓகே, கிளியரா? கேட்கலாமா? 1 minute டைம் தரேன், படிங்க பார்க்கலாம். ஆமாம், 10 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட். மாஸ் பார்த்துட்டேன், கமெண்ட்ஸ் பார்த்துட்டேன். யாரும் பெருசாக ஒன்றும் கேட்கல. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் கேட்டிருக்கீங்க, கைனெட்டிக்ஸ் கேட்டிருக்கீங்க. ஓகே, டன். சரியா? ஓகே. ஸோ லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் வந்து கிறிஸ்டலின். ஓகே. ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் வந்து என்னது? அமார்ஃபஸ். ஓகே. நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன், நீங்கள் அது கிறிஸ்டலினா அமார்ஃபஸான்னு சொல்ல போகிறீங்க. கிறிஸ்டலின்னா சீனு சாட்டில் போடுங்க, அமார்ஃபஸ்னா ஏ அப்படின்னு சாட்டில் போடுங்க. சரியா? அப்படியே நம்ம ரீகால் பண்ணி முடிச்சிடலாம். லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னது? லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்னா என்னது? கிறிஸ்டலினா அமார்ஃபஸா? லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் கிறிஸ்டலின். வெரி குட். ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் அமார்ஃபஸ். ஓகே. இர்ரெகுலர் ஷேப், யாருக்கிட்ட வந்து இர்ரெகுலரான ஒரு ஷேப் வந்து இருக்க போகுது? இர்ரெகுலரான ஒரு ஷேப் வந்து யாருக்கு இருக்க போகுது? இப்போவே ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம்டா. அமார்ஃபஸுக்கு தான் இர்ரெகுலரான ஒரு ஷேப். ஓகே. டெஃபினட் ஷேப் யாருக்கு அப்படின்னா கிறிஸ்டலினுக்கு. ஓகே. ஐசோட்ராபிக் யாருக்கு? ஐசோட்ராபிக் யாருப்பா? ஐசோட்ராபிக் யாரு? அமார்ஃபஸ் தான் ஐசோட்ராபிக். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லையும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ வந்து நமக்கு சேமாக இருக்க போகுது. ஸோ அமார்ஃபஸ் வந்து ஐசோட்ராபிக். ஆனைசோட்ராபிக் வந்து யாரு? ஆனைசோட்ராபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
crystalline solids. Okay, super. Pseudo solids, super cooled liquids. அப்படினா நம்ம யாரை சொல்லுவோம்? Pseudo solids, super cooled liquids எல்லாம் நம்ம வந்து யாரை சொல்லுவோம்? Amorphous solids தான் சொல்லுவோம். Amorphous solids சொல்லுவோம். True solids அப்படி நம்ம யாரை சொல்லுவோம்? True solids அப்படினு யாரை சொல்லுவோம்? நம்ம crystalline சொல்லுவோம். ஓகே. Heat of fusion definite-ஆ இருக்கும். யாருக்கு? Heat of fusion வந்து நமக்கு definite-ஆ இருக்கும். Heat of fusion will be definite. யாருக்கு? Amorphous-க்கு வந்து நமக்கு heat of fusion வந்து நமக்கு definite-ஆ இருக்க போகுது. Sorry, crystalline-க்கு வந்து amorphous, crystalline-க்கு வந்து heat of fusion definite. Amorphous-க்கு heat of fusion வந்து not definite. Okay? Sharp melting point. யாருக்கு இருப்பாங்க? Crystalline solids, of course, it will be having a sharp melting point. Amorphous solids, it will be having a gradual அப்படியே வந்து mold ஆகும், gradual soften ஆகும் over a range of temperature. Okay. Plastic, rubber, glassலாம் எதுக்கான ஒரு example? Plastic, rubber, glass எல்லாம் எதுக்கான ஒரு example? Amorphous solidsக்கான ஒரு examples தான் plastic, rubber, glass. NaCl, diamond இவங்கலாம் வந்து எதுக்கான example? Crystalline solids கான example. Okay, classify the following solids. P4, phosphorus வந்து பாத்தீங்க அப்படினா molecular solids. Phosphorus வந்து பாத்தீங்க அப்படினா they are molecular solid. Okay, next brass. Brass என்னப்பா? Brass வந்து metal இல்லையா? Brass வந்து ஒரு metal தான். அப்போ அது வந்து metallic solid. அவ்வளவுதான் ஆன்சர். Brass வந்து என்னது? Metallic solid. Diamond கொடுத்துட்டாங்க. Diamond வந்து பாத்தீங்க அப்படினா covalent solid. Diamond வந்து என்னது அப்படினா covalent solid. Okay, ஏன்னா டைமண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் எல்லாமே வந்து நமக்கு covalently வந்து bond ஆகி இருக்கும். Covalent அப்படினா mutual sharing of electrons வந்து இருக்க போகுது. So covalent solid. NaCl வந்து பாத்தீங்க அப்படினா ionic solid. NaCl வந்து என்னதுடா? Ionic solid. Okay, then next ஏனா ions இருக்கு அதுல எனக்கு Na+Cl- cations, anions இந்த மாதிரி எனக்கு அதுல என்ன இருக்கு அப்படினா ions இருக்கு. சோ அது ionic solid. Iodine again அது வந்து என்னது அப்படினா molecular solids. Iodine again வந்து பாத்தீங்க அப்படினா they are molecular solids. Okay, explain briefly the 7 types of unit cell. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து again வந்து அது வந்து ஒரு 5 mark question. Okay, explain briefly the 7 types of unit cell வந்து ஒரு 5 mark question. Okay, so நான் இத பொறுமையா நடத்துறேன் ஏனா இது வந்து கொஞ்சம் அப்படியே பெருசா போகும். Okay, ஏனா நான் இது ஆல்ரெடி நடத்திருக்கேன். Already I have taught in a video. இன்னைக்கு டைம் இருந்தா இத நான் நடத்துறேன். அப்படி இல்லனா வீடியோ லிங்க் நான் கொடுத்துறேன். சரியா? இது ஒண்ணுமே இல்ல, ட்ரிக் சொல்லி கொடுத்து நான் வந்து இதுல வந்து உங்களுக்கு நான் நடத்திருப்பேன். சரியா? அடுத்த क्वेश्चनக்கு நம்ம போகலாம். Distinguish hexagonal close packing and cubic close packing. நான் சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரு, இது வரைக்கும் பப்ளிக்ல இத வந்து கேட்கல. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு 5 மார்க்ல இது கேட்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சூப்பர். கவனிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். HCP, hexagonal close packing எப்படி இருக்கும்? hexagonal close packing எப்படி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. hexagonal close packingல PDF னு கமெண்ட் பண்றதை நிறுத்திவிட்டு கிளாஸை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரியா? ஓகே, ABA அரேஞ்ச்மெண்ட். ABA அரேஞ்ச்மெண்ட். சரியா? இங்க பாரு, A செட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த void empty spaceல இருக்கிறதா இந்த B செட் ஆஃப் லேயர். அது A திருப்பி ரெப்ளிகா பண்ணீங்க அப்படினா திருப்பி A. ABA அரேஞ்ச்மெண்ட். ABA அரேஞ்ச்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள், இது ஏயும் பியும் நான் உங்களுக்கு ஒரு எப்படி அட்டாச் ஆகி இருக்குதோ பார், இங்க கொடுத்துருக்கான் பார். இதை மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். சரியா? இதுதான் பாட்டம் லேயர், இதுதான் ஏ லேயர் அப்படின்னு வச்சுக்கோ. இதுதான் இந்த ஏ லேயர். இதோ பாரு, இந்த 3 ஆட்டம்ஸ் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த ஏ லேயருக்கு மேல இந்த பி லேயர் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த வாய்ட ஃபுல்லா க்ளோஸ் பண்ற மாதிரி இந்த பி லேயர் இருக்கு. இந்த வாய்ட ஃபுல்லா க்ளோஸ் பண்ற மாதிரி இந்த பி லேயர் இருக்கு. அப்ப இது என்ன வாய்டு? இது டெட்ராஹீட்ரல் வாய்ட். டெட்ராஹீட்ரல் வாய்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோ பாருடா, இதுதான் பாட்டம் லேயர். இதோ பாரு, பாட்டம் லேயர்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வாய்டுனா எம்டி ஸ்பேஸ்.
எம்டி ஸ்பேஸை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி நான் மேல இருக்கிற லேயரை அடுக்கிறேன் அப்படின்னா அதுதான் டெட்ராஹீட்ரல் வாய்ட். சரியா? அப்போ இந்த HCP ABA அரேஞ்ச்மெண்ட்ல நீ என்ன பார்க்கலாம்? டெட்ராஹீட்ரல் வாய்ட பார்க்கலாம். இதே CCP ஸ்ட்ரக்சர் இருக்கு. சரியா? அடுத்து என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு? நமக்கு வந்து CCP ஸ்ட்ரக்சர் இருக்கு, கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் ஸ்ட்ரக்சர். அங்க வந்து நல்லா கவனிங்க, அதுல வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ABC லேயர், ABC அந்த மாதிரி எனக்கு வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ நான் இந்த BC மட்டும் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன், கவனிங்க. இதுதான் என்னோட B லேயர். இந்த B லேயர்ல இருக்கிற வாய்ட பார்ஷியலா கவர் பண்ற மாதிரி தான் அதுக்கு மேல இருக்கிற லேயர் C லேயர் இருக்க போகுது. இல்லைன்னா C லேயருக்கு மேல இருக்கக்கூடிய B லேயர் தோப்பார் பார்ஷியலா தான் கவர் பண்ணும். பார்ஷியலா தான் கவர் பண்ணும். சரியா? சோ இந்த லேயர் 3 ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்பியருக்கு நடுவில் இருக்கக்கூடிய வாய்டை வந்து பார்ஷியலா தான் இன்னொரு 3 ஸ்பியர்ஸ் வந்து கவர் பண்ணுது. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா octahedral void. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா we call it as octahedral void. ஓகே, இப்போ எல்லாருக்கும் கதை புரிஞ்சுது கரெக்டா? ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து உங்களுக்கு HCPல என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்? ABA அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும். A லேயர்ல இருக்கக்கூடிய வாய்டை கம்ப்ளீட்டா கவர் பண்ற மாதிரி ஒரு அடுத்த லேயர் வந்து இருக்கு. அதுதான் இந்த டெட்ராஹீட்ரல் வாய்ட். ஸோ 4 ஸ்பியர்ஸ்க்கு நடுவில் ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய வாய்ட் தான் டெட்ராஹீட்ரல் வாய்ட். இதே 1 2 3 4 5 6 ஸ்பியர்ஸ்க்கு நடுவில் ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய ஒரு வாய்ட் தான் வந்து என்னது அப்படின்னா ஆக்டாஹீட்ரல் வாய்ட். கரெக்டா? இப்போ அதோடைய டிஃபரன்சஸ் நம்ம பார்க்கலாம். ABA அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங் HCPல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ABA அரேஞ்ச்மெண்ட் இருக்க போகுது. இதுவே CCP கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ABC அரேஞ்ச்மெண்ட் இருக்க போகுது. அதாவது 3 டிஃபரெண்ட் லேயர் ABC. நமக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து 3 டிஃபரெண்ட் லேயர் ABC அரேஞ்ச்மெண்ட் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா? சூப்பர். The spheres of the third layer is exactly aligned as the first layer. அதாவது என்னதுடா இங்க பாரு, ABC தானே, ABA சாரி இது வந்து என்னது ABA அரேஞ்ச்மெண்ட் தானே. தேர்ட் லேயர் எப்படி இருக்கும் பார்க்க? அதே ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரி தானே இருக்கும். 1 2 3 தேர்ட் லேயர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரியே இருக்கும். ABC அதான் சொல்றாங்க, தேர்ட் லேயர் அப்படியே ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரியே இருக்கும். இப்போ the spheres of the third layer is not aligned with the first layer or second layer. ஏன்னா தேர்ட் லேயர் புது லேயர் என்னது ABC. C வந்து A கூடயோ B கூடயோ சேமாலாம் இருக்காது. ஆனா இங்க தேர்ட் லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரியே இருக்கும். ஏன்னா ABA அரேஞ்ச்மெண்ட்னால. அடுத்து the hexagonal close packing is based on hexagonal unit cell with sides of equal length. hexagonal unit cells வந்து இருக்க போகுது எதுல? hexagonal cubic packingல. HCPல hexagonal unit cells தான் இருக்க போகுது. cubic close packingல வந்து பாத்தீங்க அப்படின்னா it is based on FCC. okay, phase cubic unit cell. நம்ம FCC crystals நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சோ அந்த FCC-ய பேஸ் பண்ணி ஆட்டம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகி இருக்க போகுது. and HCPல என்ன வாய்ட் இருக்கும் நமக்கு? டெட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ் இருக்க போகுது. HCPல என்ன வாய்ட்ஸ் இருக்கும் நமக்கு? டெட்ராஹீட்ரல் வாய்ட் வந்து இருக்கும். okay, of the second layer are covered by the sphere of the third layer. இங்க நமக்கு octahedral void இருந்திருக்கும். octahedral void of the second layer is covered by the sphere of the third layer. so இங்க ரெண்டாவது லேயர்ல இருக்கிற tetrahedral void third layer வந்து கவர் பண்ணுது. இங்க அதே ரெண்டாவது லேயர்ல இருக்கக்கூடிய octahedral void வந்து third layer வந்து கவர் பண்ணுது. this type is found in magnesium zinc. magnesium zincலலாம் நீங்க இந்த HCP அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கலாம். காப்பர் கோல்டுலலாம் நீங்க இந்த CCP அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த HCPல வந்து ஒரு யூனிட் செல் it has how many spheres? 6 spheres வந்து இருக்கும். 1 minute I'll just check கரெக்ட்டா அப்படி நான் பார்த்துறேன். 6 spheres வந்து இருக்கும். இதே இந்த CCPல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 spheres வந்து இருக்க போகுது. cubic close packingல வந்து நமக்கு 4 spheres வந்து நமக்கு இருக்க போகுது. புரிஞ்சுதா?
Do you understand? So 5 points எப்படி எழுத போறீங்க குயிக்கா எனக்கு சொல்லுங்க HCP and CCP சிம்பிளா சொல்லுங்க பார்க்கலாம் HCP க்கும் CCP க்கும் இருக்கிற 5 differences first difference நம்ம எதை பத்தி எழுதினோம் நமக்கு இது வந்து என்ன அரேஞ்ச்மென்ட் ABA அரேஞ்ச்மென்ட் ABA அரேஞ்ச்மென்ட் அப்படினா அது என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி செகண்ட் இதுல வந்து நம்ம எழுதி இருப்போம் A லேயரும் A லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் and third லேயர் வந்து எனக்கு சேமா இருக்கும் இது வந்து ABC அரேஞ்ச்மென்ட் இது என்ன அரேஞ்ச்மென்ட் ABC அரேஞ்ச்மென்ட் which is A வந்து B கூடயோ C கூடயோ சேமா இருக்காது அது வந்து செகண்ட் பாயிண்ட்ல நம்ம வந்து எழுதிரோம் கரெக்ட்டா ஓகே சோ third one வந்து நம்ம இங்க வந்து என்ன பார்த்தோம் அப்படினா this is based on hexagonal cubic close packed spheres வந்து நமக்கு இதுல இருக்க போகுது இதே CCP ல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு face centered cubic cells இருக்க போகுது FCC இருக்க போகுது அங்க HCC இருக்க போகுது okay then next comes the void இங்க என்ன void tetrahedral void அந்த சைடு octahedral void tetrahedral void அப்படினா இங்க இருக்க கூடிய அந்த மூணு ஆட்டம்ஸ் நடுவுல இருக்க கூடிய void கம்ப்ளீட்டா கவர் பண்ற மாதிரி அடுத்த லேயர் இருக்க போகுது அதான் tetrahedral void நாலு ஸ்பியர்ஸ்க்கு நடுவுல இருக்க கூடிய void தான் tetrahedral void இதுவே octahedral அப்படினா வந்து என்னது இங்க இருக்க கூடிய மூணு ஸ்பியர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற void பார்ஷியலா கவர் பண்ற மாதிரி நமக்கு அடுத்த லேயர் வந்து இருக்க போகுது பார்ஷியலா கவர் பண்ற மாதிரி தான் அடுத்த லேயர் வந்து இருக்க போகுது சோ அதுதான் octahedral void சரியா சோ இங்க வந்து டெட்ரா அங்க வந்து octa and fifth point நம்ம வந்து என்ன எழுதினோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படினா எக்ஸாம்பிள்ஸ் கரெக்ட்டா சோ மெக்னீசியம் zinc எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா they form the HCP structure okay இதே நமக்கு காப்பரோ கோல்டோ பாத்தீங்க அப்படினா அவங்க வந்து CCP structures form பண்ணுவாங்க CCP structure நமக்கு form பண்ணும் புரிஞ்சுதா all understand okay so இது வந்து ஒரு 5 மார்க்ல கேட்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 மார்க் question okay அடுத்த question distinguish octahedral and tetrahedral void very important நான் தான் சொன்னல இதெல்லாம் வந்து பப்ளிக்ல கேட்கல ஆனா இதுக்கு அப்புறம் கேட்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கு ஏன்னா 11thலயே நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படினா ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க நாங்க புக்கின் சைடுல இருந்து கேட்போங்க புக் பேக்ல நீங்க இம்பார்ட்டன்ட் இல்ல படிக்க வேணாம் அப்படி நினைக்கிறதெல்லாம் நாங்க கேட்போங்க அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் ப்ராப்பரா படிச்சுக்கணும் கரெக்ட்டா ஓகே tetrahedral void when a sphere of second layer is above the void of the first layer tetrahedral layer void வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் ஒண்ணும் இல்ல முதல்ல tetrahedral void தெளிவா புரிஞ்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது சோ இங்க பாரு நமக்கு இங்க மூணு ஆட்டம்ஸ் வந்து இருக்கு கரெக்ட்டா இதுதான் லேயர் 1 இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர் காப்பி பேஸ்ட் பண்ண முடியல இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர் சரியா சூப்பர் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய void இதுதான் வந்து என்னது அப்படினா நம்மளுடைய லேயர் கரெக்ட்டா சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய void கம்ப்ளீட்டா கவர் பண்ற மாதிரி நல்லா கவனி கம்ப்ளீட்டா கவர் பண்ற மாதிரி மேல இருக்கிற லேயர் வந்து இருக்கு அப்படினா அதுதான் tetrahedral void ஓகே ஓகே டைம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சரி சரிடா ஓகே 7:30 க்கு ஸ்டார்ட் பண்ணு 7:30 கூட இல்ல 7:40 க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் சரியா சரி லிசன் பண்ணுங்க இப்போ பரவாயில்லை ஸ்டார்டிங்ல இருந்து வாங்க லைவ் பார்த்துட்டே வாங்க சரியா இப்போ இங்க பாரு பார்ஷியலா கவர் பண்ணிருக்கோம் அடுத்த லேயர் வந்து என்ன அப்படினா பார்ஷியலா கவர் பண்ணிருக்கோம் சோ இது வந்து என்னது அப்படினா நம்மளோட octahedral void இது வந்து என்னது அப்படினா octahedral void okay so இந்த ஸ்பியர்ஸ் இது பார் கம்ப்ளீட்டா கூட கவரே ஆவல பார் ப்ராப்பரா கவரே ஆகல கவனி நீ கவனி இது ப்ராப்பராவே கவரே ஆகி இருக்காது நான் ஒரே சைஸ்ல கரெக்ட்டா வரையணும் நீங்க வரையறப்போ என்ன பண்ணணும் ஒரே சைஸ்ல வரையணும் எனக்கு போர்ட்ல இதுக்கு மேல தெளிவா வரைய முடியல एक्चुअली நீங்க ஆனா தெளிவா வரையலாம் ஃபோன் நோட்ல வரையறப்போ இப்போ பாரு கம்ப்ளீட்டா கவர் ஆவுதா இல்ல கம்ப்ளீட்டா கவர் ஆவுதா இல்ல இன்னுமே கேப் வந்து இருக்கு சோ அதுதான் என்னது அப்படினா octahedral void இப்போ எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் படிக்கிறப்போ அவ்வளவுதானா அப்படினு இருக்கும் பாரு
Okay, when a sphere of the second layer is above the void of the first layer. Okay, இந்த second layer உடைய sphere வந்து இருக்குல்ல, second layer உடைய sphere வந்து இருக்குல்ல, அது first layer உட voidக்கு மேல இருக்கு அப்படினா அது வந்து tetrahedral void. When the void in the first layer are partially covered by the spheres of the second layer. இப்போ எனக்கு அந்த மாதிரி அந்த void வந்து partially தான் எனக்கு cover ஆச்சு அப்படினா அது வந்து octahedral void. Okay, the number of close packed spheres be n, then tetrahedral void வந்து 2n. நல்லா புரிஞ்சுக்கோ, number of spheres வந்து 6 அப்படி நினைச்சுக்கோ. அதோடைய tetrahedral void எவ்வளவு இருக்கும்? 6 2s are 12 அப்படின்னு இருக்க போகுது. number of spheres வந்து n அப்படினா tetrahedral void வந்து எப்படி இருக்குமா? 2n அப்படின்னு இருக்கும். இதே number of close packed spheres வந்து n அப்படினா octahedral voidம் அதே n ஆ தான் இருக்கும். number of spheres வந்து 6 அப்படினா octahedral voidம் வந்து எப்படி இருக்கும் அப்படினா 6 அப்படி தான் இருக்க போகுது. சரியா? tetrahedral void வந்து number of spheres n அப்படினா void வந்து 2n அப்படின்னு இருக்கும். இதே octahedral voidக்கு வந்து number of spheres வந்து n அப்படினா அதுல இருக்கக்கூடிய இந்த number of void வந்து பாத்தீங்க அப்படினா n அப்படினு தான் இருக்க போகுது. சரியா? ஓகே. This constitute for 4 spheres. இப்போ tetrahedral void நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்னது? 4 spheresக்கு நடுவுல இருக்கக்கூடிய void தான் tetrahedral void. ஆனா இங்க பாரு, கீழ 3 மேல 3. 6 spheresக்கு நடுவுல இருக்கக்கூடியது தான் octahedral void. So கவனிங்க, 6 spheres in the lower and 3 in the upper layer. lower layerல 3, upper layerல 3. 6 spheresக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு void தான் என்னது அப்படினா octahedral void. octahedral void. Okay, when the centers of these 4 spheres are joined, ஒரு tetrahedron form ஆகும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கீழ 3 ஸ்பியர் மேல ஒரு ஸ்பியர், அவங்களோட சென்டர்ஸ் எல்லாத்தையும் நீ ஜாயின் பண்ண அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு டெட்ராஹீட்ரன் வந்து ஃபார்ம் ஆகும். அதே அந்த சைடுல எல்லா சென்டர்ஸையும் ஜாயின் பண்ணீங்க அப்படினா ஆக்டாஹீட்ரன் ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். ஓகே, the coordination number வந்து 4. ஏனா நெய்பரிங் ஆட்டம்ஸ் வந்து என்னது? 4. டெட்ராஹீட்ரல் வாய்ட்ல எத்தனை ஆட்டம்ஸ்? 4 ஆட்டம். இங்க கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது அப்படினா 6. ஏனா நெய்பரிங் ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ? 6. கரெக்ட்டா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, சோ இப்போ இந்த क्वेश्चन யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? மேம் ஒரு ஒன்ஸ் ரீகால் மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும் மேம். ஒரே ஒரு ரீகால் மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆமா, இது வந்து 5 மார்க்ல கூட கேட்கலாம், நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஒரு சின்ன ரீகால் பண்ணிடலாமா? ஓகே, so when the sphere of the second layer வந்து above the void of the first layer, first point வந்து definition, sphere of second layer வந்து second layer உடைய spheres வந்து நமக்கு above void of first layer, above void of first layer இருக்கு அப்படினா அதுதான் வந்து tetrahedral void. இதே sphere of second layer இருக்கு இல்லையா, second layer வந்து partially covers the void of the first layer அப்படினா அது வந்து என்னது அப்படினா நம்மளோட octahedral void. ஓகே, அடுத்து வந்து என்னது? number of close packed spheres வந்து n அப்படினா void வந்து 2n. இங்க number of close packed spheres n அப்படினா voidம் n தான். சரியா? 4 spheresக்கு நடுவுல ஃபார்ம் ஆகுற void தான் tetrahedral, 6 spheresக்கு நடுவுல ஃபார்ம் ஆகுற void தான் octahedral. சரியா? நான் 6 இதுக்கு வரதுல தான் வந்து நம்ம octahedral அப்படினு சொல்றோம். இவங்க எல்லாரையும் இந்த எல்லா சென்டர்ஸையும் 4 ஸ்பியர்ஸ் உடைய சென்டரையும் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஒன்னு கிடைக்கும். அது என்னது அப்படினா டெட்ராஹீட்ரன் கிடைக்கும். டெட்ராஹீட்ரன் கிடைக்கும். இதே இங்க இருக்கிற அந்த 6 சென்டரையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படினா ஆக்டாஹீட்ரன் கிடைக்கும். ஆக்டாஹீட்ரன் வந்து நமக்கு கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படினா கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது? 4. இங்க கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது அப்படினா 6. கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6. சரியா? சோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டேய் தம்பி 7:30க்கு தான் நான் லைவ் சொன்னேன். ஆமாண்டா 7:30க்கு லைவ் சொன்னேன். நான் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்? 7:40க்கு ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளவுதான். என்ன ஆச்சு இப்போ? லேட்டா தானே ஸ்டார்ட் பண்ணேன். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணாதான் நீ வந்து வருத்தப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
கிளியர்? சூப்பர். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சூப்பர். வாட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்? இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? 640 ஓஹோ சாரி, மணி இப்போதான் 7:30 ஆகுதா? சே, நான் வேற ஜேஇ கிளாஸ் அவசர அவசரமாக முடிச்சு அவசர அவசரமாக இந்த கிளாஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாரி, நான் தான் கொஞ்சம் மண்டே குழம்பி விட்டேன். 7:30 ஒன்றும் ஆகலையா? அடக்கடங்குலே, 6:30 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாரிடா, 7:30 ஆயிடுச்சுன்னு நினச்சேன் சத்தியமா. ஏன்னா வந்து என் ஃபோன் வந்து ஒர்க் ஆகலை. என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே வந்து ஒர்க்கே ஆகலை, ஓப்பனே பண்ண முடியல என் ஃபோனை. அதனால் வந்து நான் வந்து இங்கே 24 hours டைம் பார்க்குறதுனால தப்பாக பார்த்துட்டேன். நான் வந்து ஜேஇ கிளாஸ் 4:30 ஸ்டார்ட்னா 4:30 to 5:30 6:30. சே, ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கூட பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சேட். முதல்ல இந்த 24 hours டைம் இதில் எப்படி மாற்றுறதுன்னு தெரில, மானிட்டரில் அதை முதல்ல மாற்றி விடணும். கடுப்பாகுது. சரி சரி, சாரிடா, உங்களை வேற நான் வந்து திட்டேன். 7:30 தானடா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. சத்தியமாக நான் டைமே பார்க்கல. சரி, நல்லதாக போச்சு. நம்ம இப்போ கிளாஸ் வந்து நல்லபடியாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட முடிச்சுக்கலாம். இந்த புக் பேக்கை முடிக்காமல் இன்னைக்கு நாள் வந்து எண்டே கிடையாது. சரியா? ஓகே, டன். சே, அதிசயமாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, மாஸ் தான். எப்பயும் வந்து கிளாஸை வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்மளோட வழக்கம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிசயமாக நம்ம வந்து தப்பாக சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, எல்லாரும் வாங்க வாங்க, சீக்கிரமாக வாங்க. இப்போ தான் மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் பேக் அகெயின். இப்போ புதுசாக வந்தவங்களாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து வாங்க, இல்லைனா இப்போ படிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ண. ஆமாம், அதிசயம். நமக்கு தான் அந்த பழக்கமே கிடையாதே. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, வாட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்? பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னா வந்து என்னது பார்க்கலாமா? வாட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்? இஃப் த டீவியேஷன் occurs due to missing atoms. டிஃபெக்ட் அப்படின்னாலே என்னது? இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் சாலிட்ஸ். கரெக்டா? டிஃபெக்ட் அப்படின்னாலே 1 hour ஃபார்வர்ட். ஆமாம், கண்ணு வச்சிடாதீங்க. சரியா? கண்ணு வச்சிடாதீங்க. ஹப்ஸா சொன்னதை நீங்களும் டைப் பண்ணீங்களா? ஓகே, கவனிங்க கவனிங்க. ஓகே, யா. ஸோ பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னா என்னது? இஃப் த டீவியேஷன் occurs due to missing atoms. ஆட்டம்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கி டிஃபெக்ட்லாம் பார்த்தோம்ல. ஷார்ட்கி டிஃபெக்ட்ல ஒரு கேட்டையான் போனால் பின்னாடியே ஒரு ஆனையானும் காண போயிடுது. அதுதான் வந்து என்னது அப்படின்னா பாயிண்ட் டிஃபெக்ட். கரெக்டா? ஸோ நமக்கு ஆட்டம்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேஸ்டு ஆட்டம்ஸ். டிஸ்பிளேஸ்டு ஆட்டம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டம்ஸ் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது, அதுடைய பொசிஷன்ல இல்லாம வேற பொசிஷனை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. எக்ஸாம்பிள் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். கிளாஸ் ரெகுலரா வந்தா இதெல்லாம் தெரிய போகுது. ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு 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 என்னது அயான் இருக்கு. அந்த அயான் வந்து என்ன பண்ணுது? அதுடைய பொசிஷன்ல இல்லாம இட் இஸ் ஆக்குபைங் தி இன்டர்ஸ்டிஷியல் சைட். இட் இஸ் டிஸ்லோகேட்டட் டு இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. ஏஜிபிஆர்லாம் நம்ம இதை வந்து பார்க்கலாம். கரெக்டா? கேட்டையான் சின்ன சைஸாக இருக்கும், ஆனையான் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அந்த இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. அதுக்கு பேர் தான் டிஸ்லொகேஷன். தன்னுடைய லொகேஷனை விட்டுட்டு வேற லொகேஷனை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. அது வந்து என்னது அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேஸ்ட் ஆட்டம்ஸ் இருக்கலாம். ஆர் எக்ஸ்ட்ரா ஆட்டம்ஸ். எக்ஸ்ட்ராவா வந்து நமக்கு ஆட்டம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த எஃப் சென்டர்லாம் பார்ப்போம்ல, அதெல்லாம் தான் நமக்கு அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் தான் பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டம் வந்து மிஸ் ஆகலாம், இல்லை எக்ஸ்ட்ராவா ஆட்டம்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகலாம். சரியா? ஆட்டம் வந்து மிஸ் ஆகலாம், இல்லை ஆட்டம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்லொகேஷன் ஆஃப் ஆட்டம். ஆட்டம் தன்னுடைய லொகேஷனை வந்து மாற்றிக்கலாம். டிஸ்லொகேஷன் ஆஃப் ஆட்டம் வந்து நடக்கலாம். இதுக்கெல்லாம் பேர் தான் என்னது அப்படின்னா பாயிண்ட் டிஃபெக்ட். ஓகே, such defect arises due to imperfect packing. இந்த மாதிரி டிஃபெக்ட் வந்து ஏன் நமக்கு நடக்குது அப்படின்னா பேக்கிங் வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கு. பேக்கிங் வந்து நமக்கு இம்பர்ஃபெக்டா இருக்கிறதுனால. எப்போ? டியூரிங் ஒரிஜினல் கிறிஸ்டலைசேஷன். அவங்க வந்து கிறிஸ்டலைசேஷன் ஆகிறப்போவே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இம்பர்ஃபெக்டா பேக் ஆகுது. ஆர் தே மே அரைஸ் ஃப்ரம் thermal vibrations of atoms. இப்போ thermal vibrationsனா நான் வந்து டெம்பரேச்சர் தரேன், நான் வந்து ஹீட் தரேன். ஸோ நான் வந்து ஹீட் கொடுக்குறப்போ அந்த ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து வைப்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர். எலிவேட்டட் டெம்பரேச்சர்னா அதிக டெம்பரேச்சர்ல
நான் அதிக டெம்பரேச்சர் ஹீட் தரப்போ அந்த ஆட்டம்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு பயங்கரமா வைப்ரேட் ஆகும். அந்த ஆட்டம்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமா வைப்ரேட் ஆகும். பிடிஎஃப் நான் பிடிஎஃப் கொடுத்துட்டு கிளம்பவா? கிளாஸ் வேணாம், நான் எதுக்கு தொண்டை தண்ணி வத்திட்டு கிளாஸ் எடுத்துட்டு பிடிஎஃப் கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவா? யாருக்கெல்லாம் ஓகே? ஒரு போல் போடுவோமா? போல் போடுவோமா? வாங்க போல் போடுவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. எல்லாரும் வந்து இல்லை பிடிஎஃப் 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 தான் கேட்குறேன். எனக்கு பிடிஎஃப் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிஎஃப் தான் வேணும்னா நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன், கிளாஸ் வேணாம், சரியா? ஓகேவா? இதோ போல் போட்டிருக்கேன், கம்ப்ளீட் ஃபில் பண்ணு. பிடிஎஃப் கேட்குறவங்களாம் நீங்கள் கிளாஸை விட்டு கிளம்பிடுங்க. நான் வந்து என்ன பண்ணா நான் கிளாஸ் தான் நடத்த போகிறேன். இப்போ நான் பிடிஎஃப் தரப்போது கிடையாது. ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த பிடிஎஃப் லேட்டர் ஆன். நான் கண்டிப்பாக பிடிஎஃப் தருவேன். உங்களுக்கு பிடிஎஃப் தராமல் எங்கே போயிட போகிறேன்? இப்போ நீ கவனிக்கணும், நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரியா? பிடிஎஃப் கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஈஸி. இதோ ஒரு நிமிஷம் ஆகும், என் கையிலே இருக்குது பிடிஎஃப். நான் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் இப்போ கஷ்டப்பட்டு தொண்டை தண்ணி வத்தா கிளாஸ் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஓகேவா? லைவ் கிளாஸ் வேணுமா பிடிஎஃப் வேணுமா? பிடிஎஃப் கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். ரொம்ப ஈஸி, விச் இஸ் வெரி ஈஸி. கை வலிக்க கால் வலிக்க நான் கிளாஸ் நடத்த வேணாம். பிடிஎஃப் கேட்பவர்கள் கிளாஸே லீவ் பண்ணவும் நானே பிடிஎஃப் உங்களுக்கு தரேன். உங்களை தேடி வந்து நானே குரூப்பில் போடுறேன், சரியா? ஓகேவா? கிளாஸ் வந்து பிடிஎஃப் கேட்காது, நான் பிடிஎஃப் தரேன். ஓகே ஓகே டன். சரியா? நாங்களாம் வரதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க மேம். ஆமா, இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் குட் கேர்லா வந்து கிளாஸ் முன்னாடி ஆரம்பிச்சிட்டேன். அப்பெல்லாம் இல்லை, நான் டைம் தப்பா ஆரம்பிச்சிட்டேன். சாரி ஃபார் தட். டைம் பார்க்கலனா தான் மாற்றி ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஸோ கவனிங்க, வாங்க வாங்க வாங்க. வாட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்? பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ஆட்டம்ஸ் மிஸ் ஆகிறதுனாலையோ இல்லை ஆட்டம்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகிறதுனாலையோ இல்லைனா வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்ட் ஆட்டம் வந்து தன்னுடைய பொசிஷன் இல்லாமல் வேற ஏதோ ஒரு பொசிஷனில் போயிட்டு வந்து ஆட் ஆகுது, வேற ஒரு பொசிஷனில் போயிட்டு இருக்கு, அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்ட் ஆட்டம். அதெல்லாம் தான் வந்து என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட் டிஃபெக்ட் வந்து காஸ் பண்ணும். ஓகே, சச் டிஃபெக்ட் ஏன் நமக்கு அரைஸ் ஆகுது அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் பேக்கிங், அதாவது கிறிஸ்டலைசேஷன் ஆகிறப்பவே வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா தப்பா கிறிஸ்டலைஸ் ஆகிடுது. அப்படி இல்லைன்னா எலிவேட்டட் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சரில் அந்த தெர்மல் வைப்ரேஷன்னால ஆட்டம் மிஸ் ஆகலாம், இல்லை வேற பொசிஷன் ஆக்குபை பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஆட்டம்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் டிஃபெக்டை தொடர்ந்து எல்லா டிஃபெக்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் சட்டு என்று முடித்து விடுவோம். சரியா? எல்லாரும் நல்லபடியாக கவனிங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ யா ஸ்காட்கி டிஃபெக்ட், ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படிவாங்க. ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம படித்தோம்? நம்ம ஈஸியாக எப்படி ஷார்ட்கி டிஃபெக்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? இதோ கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசினே இருக்காங்க, குசு குசுன்னு பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மேம்? கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் பெஸ்ஸி அண்ட் தான்யா அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருக்கீங்க, வெளில போங்க, கிளாஸ் விடணும். அப்ப தான்யா சொல்றாங்க, மேம் நான் கிளாஸ் கவனிச்சுட்டு தான் மேம் இருக்கேன், அவ தான் மேம் என்கிட்ட டவுட் தான் மேம் கேட்டா அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, கிளாஸ்ல பேசிட்டு இருந்தீங்க, வெளில போங்க கிளாஸ் விட்டு அப்படி சொல்லிடுறாங்க. சரியா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேரா வெளில கிளம்பிடுவீங்க. சரியா? ஸோ ஒரு கேட்டையான் வெளில போகுது, கூடவே சேர்ந்து ஒரு ஆனையானும் வெளில போயிடுது. கேட்டையான் அண்ட் ஆனையான் பேரா வந்து கிளாஸ் விட்டு வெளில போயிடுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா Schottky defect அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரெக்டா? So Schottky defect arises due to missing of equal number of cations and anions. So equal number of cationum anion எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய கிறிஸ்டலை விட்டு வந்து வெளியில போயிடுது. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா Schottky defect. அதுக்கு பேர் தான் Schottky defect. ஓகே, இதனால நமக்கு என்ன மாறாது அப்படின்னா ஸ்டாய்கியோமெட்ரி மாறாது. ஸ்டாய்கியோமெட்ரினா என்ன தெரியுமா? ஸ்டாய்கியோமெட்ரி அப்படின்னா ரேஷியோ ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான். இப்போ 100 கேட்டையான் இருக்கு, 100 ஆனையான் இருக்கு. அப்ப அது என்ன ரேஷியோல இருக்கு? 100 கேட்டையான் 100 ஆனையான் வந்து இருக்கு. அது வந்து என்னது? டீச் பண்ணுவேன்டா. இந்த கிளாஸ்ல ப்ராப்ளம் வந்து டீச் பண்ணுவேனா? பண்ண மாட்டேன், அடுத்த கிளாஸ்ல டீச் பண்ணுவேன். சரியா? ஸோ கவனிங்க, கேட்டையான் வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ், கரெக்டா? ஆனையான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். 100 கேட்டையான் இருக்கு, 100 ஆனையான் இருக்கு, 100 Na+ இருக்கு, 100 Cl- இருக்கு அப்படின்னா இட் இஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 1:1 ரேஷியோல இருக்கு. ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன்? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கேட்டையான் ஓடிடுச்சு, கூடவே ஒரு ஆனையானும் சேர்ந்து ஓடிடுச்சு. ஓகே, இப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 99 கேட்டையான் இருக்கும், 99 ஆனையான் இருக்கும். இப்போ அவங்க என்ன ரேஷியோல இருக்காங்க? அதே 1:1 ரேஷியோல தான் இருக்காங்க. எக்கனாமிக்ஸ் தங்களுக்கு எடுக்க தெரியாது. ஓகே, ஸோ அது வந்து என்னது அப்படின்னா அகெயின் அதுவும் வந்து 1:1 ரேஷியோல தான் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் இந்த ஸ்டாய்கியோமெட்ரி. ஸோ இந்த ஸ்டாய்கியோமெட்ரியில எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து இல்லை.
ஸ்டாய்கியோமெட்ரியில எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. Ionic solids in which cation and anion are of almost same size. இப்போ எந்தெந்த அயானிக் சாலிட்ஸ்லனா கேட்டயான்ஸும் ஆனியான்ஸும் ஏறத்தாழ சேம் சைஸ்ல இருக்கோ அங்கதான் நீங்க இந்த ஷார்ட்கி டிஃபெக்டே பார்க்க முடியும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா கேட்டயான் கொஞ்சம் சைஸ் சின்னதா தான் இருக்கும், ஆனியான் கொஞ்சம் பெருசா இருக்கும். கேட்டயான் சின்னதாகவும் ஆனியான் பெருசாகவும் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா கேட்டயான் பாசிட்டிவ் சார்ஜ், ஆனியான் நெகட்டிவ் சார்ஜ். எப்பயுமே ஆனியான்ஸ் will be of bigger size when you compare the cations. ஓகே, அப்படி இங்க வந்து பார்க்கறப்போ ஆல்மோஸ்ட் ஆஃப் சிமிலர் சைஸ் அயானிக் சாலிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து ஏறத்தாழ சிமிலர் சைஸ், ஏறத்தாழ தான் நான் சொல்றேன் சிமிலர் சைஸ் இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்க ஐ எம் நல்லா இருக்கேன், நான் நன்றாக இருக்கிறேன் வாருங்கள், சரியா? அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட்கி டிஃபெக்ட் வந்து காஸ் பண்ணும். ஓகே, எக்ஸாம்பிள் இஸ் NaCl. சோடியம் குளோரைடு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் Schottky defect. Sodium chloride is example of Schottky defect. Okay, சூப்பர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இதோ பாரு, இது டயகிராம் வரையலனா தம்பி உனக்கு மார்க் போட மாட்டாங்க சொல்லிட்டேன். டயகிராம் மிக மிக இம்பார்ட்டன்ட். டயகிராம் கண்டிப்பா இருக்கணும். ஆனா மேம் இது எப்படி மேம் வரையிறது? இவ்வளோலாம் வரைய வேணாம், நான் வரையறேன் பார். இதோ பார், ஆனியான் கேட்டயான், ஆனியான் கேட்டயான், ஆனியான் கேட்டயான், 2 ரோ வர போறோம். கேட்டயான் anion, cation, anion, cation, anion. இதோ பாரு 2 பேரை காணா போட்டுரும். இப்போ இங்க ஒரு ஆனியான் மிஸ்ஸிங், இங்க ஒரு கேட்டயான் மிஸ்ஸிங். அதை மட்டும் வர போறோம், அவ்வளவுதான். இப்படி வரைஞ்சா போறோம், மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? இங்க பாரு, இங்க வந்து எனக்கு என்ன மிஸ்ஸிங்? இங்க வந்து எனக்கு ஒரு பிளஸ் Na பிளஸ் மிஸ்ஸிங், இங்க வந்து எனக்கு ஒரு Cl மைனஸ் மிஸ்ஸிங். சரியா? இது போறோம். உட்காந்து 1 2 3 4 5 6 7 8 10 வரைஞ்சிட்டு இருக்காது. இந்த மாதிரி சிம்பிளா 2 ரோ, இல்ல மனசு கேட்கலையா 3 ரோ கையால டப்பா போட்டு வர போறோம். சரியா? ஆனியான் should be bigger, cation should be smaller. அவ்வளவுதான், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதான் வந்து நம்ம ஷார்ட்கி டிஃபெக்ட். Na பிளஸ் காண போனா கூடவே Cl மைனஸும் காண போயிடுச்சு. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். இப்போ நம்ம மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி பார்க்கலாமா? மெட்டல் அப்படினாலே வந்து என்னது? வாட் இஸ் திஸ் மெட்டல் அப்படினாலே வந்து பாசிட்டிவ் அயான். கரெக்டா? மெட்டல் அப்படின்னா வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் அயான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். more number of metal ions, metal excess defect arises due to the presence of more number of metal ions. metal ions நிறைய இருக்கிறப்போ தான் நமக்கு வந்து என்ன டிஃபெக்ட் வந்து காஸ் ஆகும் அப்படின்னா metal excess defect வந்து நமக்கு காஸ் ஆகும். metal ions அதிகமா இருக்கிறப்போ நமக்கு metal excess defect வந்து காஸ் ஆகும். சரியா? alkali metal halides எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. NaCl, அடுத்து கவனிங்க KCl. show this type of defect. NaCl இருக்கட்டும் இல்லனா KCl இருக்கட்டும், இவங்கலாம் வந்து என்ன டிஃபெக்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க அப்படின்னா metal excess defect ஷோ பண்ணுவாங்க. மேம் இப்போதான் NaCl வந்து நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா ஷார்ட்கி டிஃபெக்ட் காஸ் பண்ணு சொன்னீங்க. ஆமா, அது ஷார்ட்கி டிஃபெக்ட்டும் வந்து காஸ் ஆகும், அதே மாதிரியே இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்டும் வந்து காஸ் ஆகும். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் when you compare with anions. இந்த மெட்டல் எக்ஸஸ்ல இங்க முக்கியமா ஒருத்தரை பத்தி வந்து எழுதுறோம். அது என்னது அப்படின்னா F சென்டர். F சென்டர் டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இந்த ஒரு பேஜை மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. எல்லாரும் எடுத்தாச்சா? Take screenshot of this page. Okay. So இந்த F சென்டருக்கு வந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் இதை படிச்சு பாரு, அவ்வளோதானா அப்படின்னு இருக்கும். ஸோ சோடியம் அட்மாஸ்பியர்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் குளோரைடை ஹீட் பண்றேன். Na plus Cl minus, Na plus Cl minus, Na plus Cl minus. அதே மாதிரி திருப்பி Cl minus Na plus, Cl minus Na plus, Cl minus Na plus இருக்கு. என்ன பண்றேன்? சோடியம் அட்மாஸ்பியர்ல, அதாவது அந்த அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சோடியம் இருக்கு. அந்த சோடியம் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல what am I heating? NaCl கிறிஸ்டலை நான் ஹீட் பண்றேன். அப்போ அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய சோடியம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அயனைஸ் ஆகுது. அயனைஸ்னா என்னடா அர்த்தம்? அயான்ஸா பிரியுது அப்படின்னு அர்த்தம். அயனைஸ்னா என்ன அர்த்தம்? அயான்ஸா பிரியுது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? எப்படி அயான்ஸா பிரியும்?
இது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. அப்போ Na plus and எலக்ட்ரான்ஸா பிரியும். கரெக்டா? It is just losing an electron. அப்போ Na plus and electron அப்படின்னு அர்த்தம். சரியா? Na plus and electron அப்படின்னு அர்த்தம். Clear? வேணாம். இப்போ இந்த சோடியம் அயனைஸ் ஆன அந்த Na plus வந்து சும்மா இல்லை. அது என்ன பண்ணுது அப்படின்னா கிறிஸ்டலோட சர்ஃபேஸுக்கு கிறிஸ்டலோட சர்ஃபேஸுக்கு அந்த Na plus வருது. கிறிஸ்டலோட சர்ஃபேஸுக்கு அந்த Na plus வருது. இப்போ அந்த கிறிஸ்டலோட சர்ஃபேஸுக்கு புதுசா வந்த அந்த Na plus பார்த்துட்டு ஓகே கிறிஸ்டலோட சர்ஃபேஸுக்கு புதுசா வந்த அந்த Na plus பார்த்துட்டு கிறிஸ்டலுக்குள்ள இருக்கிற குளோரின் என்ன பண்ணுது? நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரம் அங்க போய் அந்த குளோரின் வந்து என்ன பண்ணுது? Cl மைனஸ் இந்த Na plus கூட போயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுது. சரியா? புரியுதா? புதுசா அந்த Na plus பார்த்துட்டு இந்த குளோரின் சேர்ந்து Naவும் Clவும் சேர்ந்து NaCl நல்லா பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. they are becoming very thick friends, best friends, besties மாறிடுறாங்க. சரியா? ஸோ NaCl கிறிஸ்டலா ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே எனக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்கு, வேக்கன்சி இருக்கு இல்லையா? என்ன வேக்கன்சி? ஆனயான் குளோரின் விட்டு சென்ற வேக்கன்சி which is anionic vacancy. கரெக்டா? ஆனயான் விட்டு போன வேக்கன்சி. அப்போது ஆனயானிக் வேக்கன்சி எனக்கு வந்து இங்க வந்து இருக்கு. இப்போ அந்த ஆனயானிக் வேக்கன்சியை யார் வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆனயானிக் வேக்கன்சியை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஆனயானிக் வேக்கன்சியை வந்து யார் வந்து எனக்கு ஆக்குபை பண்ணிப்பாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து எனக்கு ஆக்குபை பண்ணிக்கும். அதுக்கு பேர் தான் எஃப் சென்டர். யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் மேம் எனக்கு ஒரு ஒன்ஸ் மோர் வேணும் மேம் அப்படிங்கிறீங்க? ஒன்ஸ் மோர் வேணுங்கிறாங்களா? அகெயின் லிசன் பண்ணுங்க, நான் திருப்பி ஒன்ஸ் மோர் நடத்துறேன். சோடியம் அட்மாஸ்பியரில் நான் NaCl நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் பண்ணுறேன். அப்போது அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற சோடியம் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா Na ப்ளஸ்ஸாகவும் எலக்ட்ரானாகவும் பிரியுது. எப்படி பிரியுது? Na ப்ளஸ்ஸாகவும் எலக்ட்ரானாகவும் எனக்கு வந்து பிரியுது. Na ப்ளஸ்ஸாகவும் எலக்ட்ரானாகவும் எனக்கு வந்து பிரியுது. சரியா? இப்போ அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற சோடியம் வந்து எனக்கு சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு வருது. அட்மாஸ்பியர்ல இருக்கிற சோடியம் வந்து எனக்கு சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு வருது. சரியா? அப்போ இங்க இருக்கக்கூடிய குளோரின் என்ன பண்ணுது? அது கூட போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. அப்போ இங்க இருக்கிற கிறிஸ்டல்ல இருக்கிற குளோரின் அங்க போயிட்டு டிஃப்யூஸ் ஆகி, டிஃப்யூஸ்னா மூவ் ஆகி அந்த புதுசாக அந்த சோடியம் கூட போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. அப்போ இங்க இருக்கிற எம்டி ஸ்பேஸை யார் வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க? இந்த எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் நவ் டிஃப்யூஸ் இன்டு த கிறிஸ்டல். கிறிஸ்டலுக்குள்ள டிஃப்யூஸ் ஆகி வந்துடும். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. when NaCl crystal are heated in the presence of sodium vapor. நல்லா கவனிங்க. NaCl crystal நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். we are heating in presence of sodium vapor. sodium vapor இருக்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா NaCl crystal ஹீட் பண்றோம். அப்போ இந்த Na plus ions are formed are deposited on the surface of the crystal. இந்த Na plus எலக்ட்ரானா பிரியுதுல, அந்த Na plus வந்து என்ன ஆகுது? கிறிஸ்டலோட சர்ஃபேஸ்ல வந்து டெபாசிட் ஆகுது. இப்போ chloride ions வந்து என்ன பண்ணும்? diffuse to the surface from the lattice point and combines with sodium. அது தன்னுடைய கிறிஸ்டல் லாட்டிஸ்லேருந்து சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு டிஃப்யூஸ் ஆகி போய் இந்த Na plus ஓட போயிட்டு கம்பைன் ஆகிடுது. ஓகே, அடுத்து the electron lost by the sodium vapor. இப்போ இந்த sodium vapor வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கும், ஒரு லூஸ் பண்ணியிருக்கும் இல்லையா? ஸோ அந்த எலக்ட்ரான் லாஸ்ட் பை த சோடியம் வேப்பர் டிஃப்யூஸ் இன்டு த கிறிஸ்டல் லாட்டிஸ். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்குள்ள டிஃப்யூஸ் ஆகி அந்த வேக்கன்சி கிரியேட்டட் பை த குளோரின், குளோரின் கிரியேட் பண்ண வேக்கன்சியை போயிட்டு எம்டி ஸ்பேஸில் போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும். Such anionic vacancies are occupied by electrons are called as F center. இந்த மாதிரி ஆனயான் கிரியேட் பண்ண வேக்கன்சியை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கிற எலக்ட்ரான் ஆக்குபை பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் F center. மேம் கிளாஸ் 9க்கு தமிழ் சப்ஜெக்ட் ஐ வாண்ட். கண்டிப்பாடா நான் சொல்கிறேன், தமிழன் சார்ட்ட சொல்கிறேன், செல்வம் மணி கண்டிப்பாக சொல்கிறேன். சரியா? ஓகே, இப்போ அடுத்து போலாமா? F center கிளியரா? நெக்ஸ்ட் கம்ஸ் த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்.
கண்டிப்பாக இது வந்து 1 ஆஃப் த 5 மார்க்கில் உங்களுக்கு வரப்போகுது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலை செல்வி, ஐ எம் சூப்பர் குட், ஐ எம் வெரி குட். ஓகே, டன். ஓகேவா? ஸோ லிசன் பண்ணுங்க. மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்து ஏன் நமக்கு அரைஸ் ஆகுது? மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அரைசஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் less number of cations than anions. ஓகே, number of cations வந்து எனக்கு கம்மியா இருக்கும் when you compare with anions. number of cations வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும், லெஸ்ஸா anions. ஓகே, அதுதான் metal deficiency defect. This defect is observed in a crystal in which cations have variable oxidation state. எங்களா நமக்கு cations வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறது தான் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் இங்கே கேட்டயான்ஸ்க்கு வந்து எனக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து எனக்கு இந்த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், FeO கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, அயன் ஆக்சைடு கிறிஸ்டல். இதில் நல்லா கவனிங்கடா, இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா Fe2 + O2-, சரியா? ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில Fe2+ அயான்ஸ் வந்து எனக்கு மிஸ் ஆகுது. எக்ஸாம்பிள், எனக்கு ஒரே ஒரு Fe2+ அயான் எனக்கு மிஸ்ஸிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. Fe2+ அயான்ஸ் ஆர் மிஸ்ஸிங் ஃப்ரம் த கிறிஸ்டல். இப்போ 2+ அயான் கேட்டயான் மிஸ் ஆகுது அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் டு த ஸ்டாய்கியோமெட்ரி? எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி எனக்கு என்ன ஆகும்? ஸ்டாய்கியோமெட்ரி என்ன ஆகும்? எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி என்ன ஆகும்? எஸ், அஃபெக்ட் ஆகும். கரெக்டா? அப்போ நான் அந்த பாசிட்டிவ் அயானை எப்படியாச்சும் நான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மீதி இருக்கிற Fe2+ அயான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒரு Fe2+ அயான் மிஸ்ஸிங் அப்படின்னா மீதி இருக்கிற Fe2+ அயான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா Fe3+ ஆக்சிடைஸ் ஆகிடும். Fe3+ எனக்கு ஆக்சிடைஸ் ஆகிடும். அப்போ என்னது, ஓகே, பாசிட்டிவ் அயானை இது பேலன்ஸ் பண்ணிட முடியும். இப்போ 2+ சார்ஜ் மிஸ்ஸிங் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற 2+ 3+ மாறிடுச்சு. ஆல்ரெடி இருக்கிற 2+ 3+ மாறிடுச்சுன்னா இங்கே ஒரு +1 இங்கே ஒரு +1 இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அப்போ +2 சார்ஜ் எனக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரியா? அப்போ Fe2+ அயான்ஸ் இந்த கிறிஸ்டல், இங்கே இருக்கக்கூடிய இந்த Fe2+ அயான்ஸ் இந்த கிறிஸ்டல் வந்து நமக்கு எப்படி அயனைஸ் ஆகும் அப்படின்னா Fe3+ எனக்கு அயனைஸ் ஆகும். ஓகே, Fe3+ எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அயனைஸ் ஆகும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? Fe2+ அயான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா Fe2+ வந்து நமக்கு அயனைஸ் ஆகும். என் வீடியோ ஒரு சில பேர் வந்து ஆல்ரெடி 2x ஸ்பீட் மாதிரி தான் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு சில பேர் வந்து எந்த 2x ஸ்பீடில் பார்க்குறீங்களா? ஓகே, நல்லது. சரியா? ஓகேவா? லிசன். ஸோ இதுதான் நம்மளோட மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஸோ இதுக்கும் நீங்கள் டயக்ராம் வரையணும். நல்லா கவனி. இங்கே வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா லிசன் லிசன் லிசன், இங்கே எனக்கு வந்து Fe2+ அயான் மிஸ் ஆகுது. அதனால 2 Fe2+ எனக்கு என்னவா மாறி இருக்கு? Fe3+ மாறி இருக்கு. இங்கே எனக்கு Fe2+ மிஸ்ஸிங், அதனால 2 Fe2+ Fe3+ மாறிடுச்சு. இதுதான் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். Calculate the number of atoms in FCC unit cell. Calculate the number of atoms in FCC unit cell. பார்க்கலாமா? ரெடியா? FCC மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்றது கம்பல்சரி கொஸ்டின்ல கூட கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. மேம் நீங்க டயக்ராம் போட்டு காட்டுங்க. வாங்க, நான் இதுக்கு டயக்ராம் போட்டு வரைஞ்சு காட்டுறேன். நல்லா கவனிங்க. இது வந்து என்ன கிறிஸ்டல் அப்படின்னா இது வந்து FeO. என்ன கிறிஸ்டல் இது? FeO கிறிஸ்டல், அயன் ஆக்சைடு கிறிஸ்டல். ஸோ இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா O2-, இது வந்து என்னது அப்படின்னா Fe2+, O2-, Fe2+, O2-, Fe2+. ஸோ இதான் எனக்கு இங்கே ரிப்பீட் ஆகுது. நான் அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. Fe2+, O2-, Fe2+, இது எழுதிக்கோடா, O2-, Fe2+, O2-. இப்போ எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீ இன்னொரு ரோ, இதுக்கு மட்டும் ஒரு 3 ரோ வரைஞ்சிக்கும், 3 ரோ வரைஞ்சிக்கும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. எனக்கு இங்கே வந்து ஒரு Fe2+ மிஸ்ஸிங். அப்போ இங்கே எம்டி விட்டுரு. ஆனால் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டா நல்லது. இப்படி பண்ணிடு. இங்கே வந்து இப்படி சும்மா டாட்டடில் பென்சிலில் குட்டி குட்டியாக டாட்டடாக போட்டுரு. இங்கே வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா Fe2+ வந்து எனக்கு மிஸ்ஸிங்.
Fe2 plus வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மிஸ்ஸிங். ஓகே, Fe2 plus is missing. அப்போ ரிமைனிங் எனக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா 2 Fe2 plus வந்து எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 2 Fe2 plus வந்து எனக்கு Fe3 plus ஆ மாறிடும். அப்ப நீங்க Fe2 plus மாத்திட்டு 3 plus ன்னு போட்டுரு. Fe2 plus 3 plus ன்னு போட்டுரு. அவ்வளவுதான். ஓகே, ஒரு Fe2 plus மிஸ் ஆச்சு அப்படின்னா 2 வந்து Fe3 plus ஆ ஆக்சிடைஸ். அப்பதானே இந்த +2 சார்ஜை வந்து நான் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். சரியா? This is how you draw the diagram. ஆனா டயக்ராம் இருக்கணும், அப்பதான் மார்க். சரியா? FCC உடைய என்ன சொல்லி கேட்கறேன், ஆனா நான் எல்லாத்துக்குமே உனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லி தரேன், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிள் கியூபிக், அடுத்து BCC, அடுத்து FCC. சரியா? ஓகே. ஸோ நல்லா கவனிங்க, சிம்பிள் கியூபிக்ல எனக்கு ஆட்டம்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் சாட்ல சொல்லுங்க. சிம்பிள் கியூபிக்ல எனக்கு கார்னர்ல மட்டும்தான் எனக்கு ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர்ல மட்டும்தான் எனக்கு ஆட்டம்ஸ் வந்து இருக்க போகுது. கரெக்டா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், விச் இஸ் த கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ் வந்து என்னது அப்படின்னா 1/8. ஏன்னா கார்னர்ல இருக்கிற ஒரு ஆட்டம் வந்து 8 யூனிட் செல்ஸ் கூட நமக்கு வந்து என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா ஷேர் ஆகி இருக்கும். ஒரு யூனிட் செல் வந்து எத்தனை பேர் கூட ஷேர் ஆகி இருப்பாங்க? 8 பேர் கூட நமக்கு வந்து ஷேர் ஆகி இருப்பாங்க. சரியா? ஓகே. இதே பாடி சென்டர் சொல்லுங்க பார்க்கலாம். பாடி சென்டர்ல இருக்கக்கூடிய ஆட்டம் எவ்வளவு பேர் கூட ஷேர் ஆகி இருப்பாங்க சாட்ல சொல்லுங்க. ஸ்கூலா, நாளைக்கா, ஏன் ஒய் அப்படி இருக்கு? குயிக்கா, பாடி சென்டர்ல இருக்கிற ஆட்டம் எத்தனை பேர் கூட ஷேர் ஆகி இருப்பாங்க? 1. வெரி குட். எது கூடயுமே ஷேர் ஆகி இருக்க மாட்டாங்க, 1. சரியா? ஃபேஸ் சென்டர்ல இருக்கக்கூடிய ஆட்டம் எத்தனை பேர் கூட ஷேர் ஆகி இருப்பாங்க? 2 யூனிட்ஸ் கூட ஷேர் ஆகி இருப்பாங்க. அப்ப அதை நம்ம வந்து 1/2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்ப நம்ம அதை 1/2 அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரியா? இதான் கான்ட்ரிபியூஷன். இப்போ சிம்பிள் கியூபிக்ல கார்னர்ல மட்டும் தான் ஆட்டம்ஸ் இருக்கும். பாடி சென்டர்ல கார்னர்லயும் ஆட்டம் இருக்கும், பாடியிலயும் ஆட்டம் இருக்கும். ஃபேஸ் சென்டர்ல கார்னர்லயும் ஆட்டம் இருக்கும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஃபேஸ்லயும் வந்து நமக்கு ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். சரியா? ஓகே. இப்போ சிம்பிள் கியூபிக்ல கார்னர்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? 8 ஆட்டம்ஸ் இருக்கும். கரெக்டா? 8. அதோட கான்ட்ரிபியூஷன் 1/8. 8 into 1/8 என்ன? 1. அப்ப சிம்பிள் கியூபிக்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னது? 1. நான் கண்டிப்பா क्वेश्चन கேட்பேன், இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க BCC, பாடி சென்டர் கியூபிக்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர் எவ்வளவு? எப்பயுமே கார்னர்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 8 தான். 8 ஆட்டம்ஸ் இருக்கும் கார்னர்ல. சரியா? அடுத்து பாடி சென்டர்ல மொத்தமா ஒரே ஒரு ஆட்டம் தான் பாடி சென்டர்ல இருக்க போகுது, 1. ஃபேஸ் சென்டர்ல மொத்தமா ஒரு கியூப்ல எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும். அப்ப 6. கரெக்டா? ஓகே. இப்போ கவனிங்க, இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர்ஸ் வந்து 8 into 1/8 which is equal to 1. கரெக்டா? பாடியில அதோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 1 தான் கான்ட்ரிபியூஷன். அப்போ 1. இப்போ 1 + 1 equal to 2. இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் BCC எவ்வளோ? இட் இஸ் equal to 2. ஃபேஸ் சென்டர் பாருங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர் வந்து எவ்வளோ? 8. அதோட கான்ட்ரிபியூஷன் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1/8. அப்போ இது ஈக்குவல் டு 1. ஃபேஸ் சென்டர் 1/2, 6 into 1/2. அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 3. 6 into 1/2 which is equal to 3. ஏன்னா ஃபேஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் 1/2. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து ஆட் பண்றீங்க, 1 + 3 ஆட் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 4. இட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ FCC க்கு இட் இஸ் ஈக்குவல் டு 4. சரியா? மறக்காதீங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 1. Calculate the number of atoms in BCC அப்படின்னா answer 2. Calculate the number of atoms in FCC அப்படின்னா answer 4. அதோட கான்ட்ரிபியூஷன் இங்கே எழுதியிருக்கேன், கிளியராக கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் பொறுப்பு எக்ஸ்பிளைன் ABC டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வித் டயக்ராம். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கொஸ்டின். கண்டினியூ பண்ணலாமா? எனர்ஜி இருக்கா இல்லை பிரேக் வேணுமா? பெரிய क्वेश्चन. இது ஒரு 5 மார்க், இது ஒரு 5 மார்க், அது ஒரு 5 மார்க். ஆனா ஈஸி தான்.
நான் கிளியரா சொல்றேன், நோட்ஸும் கொடுத்துறேன். ப்ராப்ளம்ஸ் மட்டும் தனி கிளாஸ் பார்க்கலாம். இப்போ இங்க பாரு, கொஸ்டின் நம்பர் 17, 18, 19, 20, 21, 22, 23 இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தனி கிளாஸஸ்ல வந்து படிக்கலாம். செப்பரேட் லைவ் வரேன், நான் லைவ் வரேன் 1 hour போ. 1 hourல இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1 இருக்கு, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1 2 3 4 5 6 7 ப்ராப்ளம் இருக்கு. 8 ப்ராப்ளம் தான் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த சாப்டர்ல இருந்து பப்ளிக்ல क्वेश्चन வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. 8 ப்ராப்ளம் மட்டும் நான் தனியா சொல்றேன். ஓகே, லெட் மீ புட் அ போல். பிரேக் வேணுமா வேணாமா அப்படின்னு. ஆனா பிரேக் விட்டு நீங்க காணா போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். Yes, need. No need. What is this? 50-50 னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஓட் பண்ணுங்க. பிரேக் வேணுமா வேணாமா? 10 நிமிஷம் பிரேக் விட்டு திருப்பி எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணலாமா எப்படி? என்னடா அநியாயத்துக்கு 50-50 ஓட் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் ஓட் பண்ணுங்கடா. 50 பேர் கிளாஸ்ல காட்டுதே, 22 தான் ஓட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா பெரிய क्वेश्चन நம்ம இப்ப படிக்க போறோம். சரியா? ஓகே, இப்போதைக்கு நோ நீட் தான் அதிகமா இருக்கு. யாருக்காச்சும் பிரேக் வேணும்னா ஓட் பண்ணிக்கோங்க, இல்லனா நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து இப்போ போல் வந்து எண்ட் பண்ண போறேன். ஏன்னா உங்களுக்கு பிரேக் வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? ஓகே, ஓட் பண்ணுங்கடா. 50 பேர் இருக்கீங்க, 34 பேர் தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்களாம் என்ன ஃபோனை வச்சுட்டு கிளம்பிட்டேன், நீங்கள் கிளம்பிட்டானுங்களா? ஜஸ்ட் 34 ஓட்ஸ் தான் இருக்கு. நோ நீட் தான் இப்போதைக்கு அதிகமாக இருக்கு. அப்போ உங்களுக்கு பிரேக் என்பது கிடையாது. இன்னும் ஒரு 1.5 hours கிளாஸ் இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு 1.5 hours வந்து கிளாஸ் இருக்கும். சரியா? ஏன்னா இந்த சாப்டர்ல இருக்கிற மற்ற எல்லாமே நம்ம முடிக்கணும். 1 hour இருக்கும், 1.5 hours இல்லை, 1 hour இருக்கும். எப்படி 1 hour இருக்கும் இன்னும் கிளாஸ். ஓகே, கண்டினியூஸா ஆரம்பிச்சா விட மாட்டோம், கண்டினியூஸா கிளாஸ் இருக்கும். சரியா? பேஜ் நம்பர் தெரியல, போட்டு பாருங்க புக்ல. ஓகே, so let's continue. நான் இப்போ எண்டு போல் கொடுத்துறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, யா ஈஸியான கொஷினை முடிச்சுட்டு திருப்பி அதுக்கு வருவோமா? வாங்க, ஈஸியான ஒரு சில கொஷினை வந்து நம்ம முடிச்சிடலாம். ரைட் அ நோட் ஆன் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஈஸி கொஷின் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கஷ்டமான கொஷினுக்கு நம்ம போகலாம். ஆர்டர் மாறினாலும் எல்லா தியரி கொஷின்ஸும் இதில் நமக்கு கவர் ஆகிடும். சரியா? ஓகே, Frenkel defect வந்து நமக்கு எதனால வந்து arise ஆகுது? Why this Frenkel defect is happening அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, Frenkel defect arises due to dislocation of, நல்லா கவனிங்க, dislocation of, கலர் மாத்தலாம், dislocation of ions from the crystal lattice. Crystal lattice இது ions வந்து என்ன ஆகுது அப்படின்னா dislocate ஆகுது. அதாவது தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு வேற பொசிஷனுக்கு வந்து மாறி போகுது, வேற பொசிஷனுக்கு மாறி போகுது. ஸோ டிஸ்லோகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த Frenkel defect வந்து காஸ் ஆகுது. ஓகே, the ion which is missing from the crystal lattice, the ion which is missing from the crystal point occupies the interstitial position. இப்போ நமக்கு இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்லேருந்து மிஸ் ஆகக்கூடிய அயான் வந்து எங்க போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்னா இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது.
இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனை போயிட்டு ஆக்குபை. இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனா என்ன? நடுவில் இருக்கக்கூடிய கேப், வாய்டு அப்படிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த கேப்பை போயிட்டு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆக்குபை பண்ணிக்குது. ஓகே, this defect is shown by ionic solids in which cation and anion differ in size. cation anion வந்து நமக்கு வேற வேற சைஸ்ல இருக்கிறப்ப தான் நமக்கு இந்த இன்டர்ஸ்டிஷியல் சைட்னே ஒன்று வந்து இருக்கும். அதாவது கேட்டையான் சின்னதாக இருக்கும், ஆனியான் பெருசாக இருக்கும். அப்போ தான் நடுவில் எனக்கு இந்த கேப் இருக்கும். அந்த கேப்பு பேர் தான் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். அந்த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனை இந்த அயான் போயிட்டு ஆக்குபை பண்ணிக்க முடியும். நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி. ஏன் அந்த கிறிஸ்டலோட டென்சிட்டி மாறவே இல்லை அப்படின்னா, ஏன்னா கிறிஸ்டலோட இது வந்து மாறவே இல்லை இல்லையா. வாட் இஸ் தட்? அந்த கிறிஸ்டல்லேருந்து எதுவுமே வெளியில் போகல, மிஸ் எல்லாம் ஆகலை, காணாலாம் போகலை. கரெக்டா? அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்குள்ளே தான் இருக்குது. கரெக்டா? கிறிஸ்டல் லாட்டிஸ்குள்ளே தான் வந்து எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இங்கே நமக்கு என்ன மாறாது? டென்சிட்டிலாம் மாறாது. எக்ஸாம்பிள் AgBr. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் நமக்கு ஏன் நடக்குது அப்படின்னா டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ். அயான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்லொகேட் ஆகுது. எங்கேருந்து எங்கே டிஸ்லொகேட் ஆகுது? தன்னுடைய கிறிஸ்டல் லாட்டிஸ்லேருந்து நமக்கு வந்து டிஸ்லொகேட் ஆகுது. சரியா? ஸோ இப்போ அந்த மிஸ் ஆகிற அயான்ஸ் வந்து எங்கே போய் ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்னா இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. அது போய் எங்கே ஆக்குபை பண்ணிக்குது? இட் இஸ் கோயிங் அண்ட் ஆக்குபைங் த இன்டர்ஸ்டிஷியல் சைட். ஓகே, இப்போ இந்த டிஃபெக்ட் ஆஃப் அயானிக் சாலிட்ஸ் in which cation and anion differ in size. இப்போ சைஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும். எப்போ? Ag பிளஸ் வந்து சின்னதாக இருக்கும், Br மைனஸ் பெருசாக இருக்கும். ஸோ cations and anions டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிறப்போ இந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது. கரெக்டா? எக்ஸாம்பிள் இதை வரைங்க. இவ்வளோ வரையணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 3 லேயர் வரைங்க போரும். சரியா? Ag பிளஸ் Br மைனஸ் வரைங்க. இங்கே பாரு, Ag பிளஸ் எனக்கு இங்கே காணும். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து Ag பிளஸ் வந்து காணும், இங்கே வந்து எனக்கு Ag பிளஸ் மிஸ்ஸிங். இதே மாதிரி வரைஞ்சி எழுதிடுங்க. அதனால் எங்கே போய் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு? தோ பாரு, ஒளிஞ்சிட்டு இருக்கு பாரு, ஒளிஞ்சிட்டு இருக்கு பாரு. எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கு? இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு நமக்கு வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. ஸோ Ag பிளஸ் இன் இன்டர்ஸ்டிஷியல் சைட், அதுதான் நம்மளுடைய ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக் வந்து சொல்லி கொடுத்து. ட்ரிக் இல்லை, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். என்னது? கிளாஸில் பயங்கரமாக பசிக்குது. அப்போ என்ன பண்ணுறான் அந்த ஸ்டூடெண்ட்டு? பெஞ்சு கடியில் ஒளிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். சரியா? அப்போ திரும்பி பார்க்குறாங்கம்மா, என்னது காணுமே, யோகேஷை காணும் கிளாஸ்லேருந்து அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டால் முடிச்சுட்டு உள்ளே இருக்கான். சரியா? விச் இஸ் அவனோட லாட்டஸ்ட் பொசிஷனை விட்டுட்டு இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கிறான். சரியா? ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். சரியா? ஓகே, ஸோ இப்போ ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is meant by the term coordination number? What is the coordination number of atoms in BCC structure? Coordination number என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். So the number of nearest neighbor. Coordination number அப்படின்னா வந்து என்னது? Coordination number அப்படின்னா the number of nearest neighbor that surrounding a particle in a crystal is called as coordination number. Okay, ஒரு பார்ட்டிக்கலை சுற்றி நியரஸ்ட் நெய்பர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, பாடி சென்டர் கியூபிக்கு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, விச் இஸ் 8. பிசிசிக்கு கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகே, எக்ஸாம்பிள் இங்கே பாரு, நியரஸ்ட் நெய்பர்னா என்ன மேம்? எக்ஸாம்பிள் இதோ பாரு, இங்கே நமக்கு இந்த ஆட்டம் இருக்கு. இந்த பார்ட்டிகளுக்கு பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்க, எதிர் வீட்டில் யார் இருக்காங்க, பின் வீட்டில் யார். நியரஸ்ட் நெய்பர் அந்த பார்ட்டிகல் கூட அட்டாச் ஆகி, அதாவது பக்கத்திலேயே வந்து ஒட்டி என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது, எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 1 2 3 4 இல்லையா? அப்போ இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது? 4. கரெக்டா? ஸோ த நியரஸ்ட் நெய்பர்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். கரெக்டா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின். What is the two-dimensional coordination number of a molecule in a square close packed layer? ஒரு two-dimensional coordination number. What is the two-dimensional coordination number of a molecule in a square close packed layer? ஒரு CCP layer வந்து இருக்கு. ஓகேவா? ஒரு CCP layer ஸ்கொயர்ல வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ அதுடைய கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க.
லீனியர் அரேஞ்ச்மெண்ட். லீனியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெயிட் லைன்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். லீனியர் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷன்ல இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பியர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரிப்பீட் பண்ணி 2 டைமென்ஷனுக்கு மாத்திருக்கோம். அதே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 2 வாட்டி ரிப்பீட் பண்ணி 2 டைமென்ஷனுக்கு மாத்திருக்கோம். which is more number of rows can be generated identical to one dimension arrangement such that all spheres of different row align vertically as well as horizontally. என்ன அர்த்தம்? லீனியரா தோப்பார், நான் லீனியரா தோப்பார் இந்த மாதிரி நான் ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கு அப்படின்னா இப்போ இதே லேயரே நான் என்ன பண்றேன் அப்படின்னா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன். இதே லேயரை நான் என்ன பண்ணியிருக்கேன்? நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். சரியா? இப்போ if the first row is mentioned as A type arrangement, first row வந்து நம்ம A type arrangement அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா then the above mentioned packing is called as A type. ஏன்னா எல்லா லேயரும் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த hi ma'am, how are you, long time seeing you, I'm from 11th. I'm good. Okay, yes, I am good. Okay, so கவனிங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ அரேஞ்ச்மெண்ட் அதே தான் நமக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா ரிப்பீட் ஆக போகுது. அடுத்த ரோஸும் இட் இஸ் கோயிங் டு பி வாட்? இட் இஸ் கோயிங் டு பி ஐடென்டிக்கல் டு த ஃபர்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயருக்கு எனக்கு ஐடென்டிக்கலாக தான் இருக்க போகுது. In this arrangement, each sphere is in contact with 4 of the neighbors. என்னது நம்ம இங்க பார்த்தோம்ல, இங்க பாரு இதுதான் இந்த ஏ அரேஞ்ச்மெண்ட். கரெக்டா? ஏ அரேஞ்ச்மெண்ட். இங்க ஒரு ஸ்பியர் எத்தனை பேர் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க? 4 ஸ்பியர்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க. கரெக்டா? ஒரு ஸ்பியர் வந்து நமக்கு இங்க 4 ஸ்பியர்ஸ் கூட 1 2 3 4 ஸ்பியர்ஸ் கூட நமக்கு கான்டாக்ட்ல வந்து இருக்கு. சரியா? சோ அப்போ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது அப்படின்னா 4. அப்போ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது 4. Okay, so in this arrangement each pair is in contact with 4 other neighbors. அதனால thus the 2 dimensional coordination number is 4. அதோட coordination number வந்து எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னா 4. If the centers of these 4 immediate neighboring spheres are joined, a square is formed. அதனால தான் அந்த ஸ்கொயர் லேயர் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த நெய்பர் இருக்காங்கல்ல, நெய்பர்னா யாரு? பக்கத்து வீட்டுக்காரன், லெஃப்ட் வீட்டுக்காரன், ரைட் வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், பின் வீட்டுக்காரன். இந்த நெய்பரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெய்பரோட சென்டர்லாம் நான் ஜாயின் பண்றேன். நெய்பரோட சென்டரை நான் என்ன பண்றேன்? ஜாயின் பண்றேன். தோப்பர் பக்கத்து வீட்டுக்காரன், வீட்டு வீட்டுக்காரன், இந்த பக்கத்து வீட்டுக்காரன், பேக் வீட்டுக்காரன் எல்லாரோட சென்டரையும் ஜாயின் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் கிடைக்குது. எனக்கு என்ன ஷேப் கிடைக்குது? ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்குது. அதனால தான் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? நம்ம இதை ஸ்கொயர் க்ளோஸ் பேக்டு லேயர் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் இதுக்கு பேர் வந்து என்னது? ஸ்கொயர் க்ளோஸ் பேக்டு லேயர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், நோ? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது? ஒண்ணுமே இல்லை, செம ஈஸி. ஒக்க கொஸ்டின் கவனிச்சா ஈஸி. லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். ஒரு 1Dல ஒன் டைரக்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா லீனியரா ஏ லேயரை நான் அரேஞ்ச் பண்றேன். இப்போ அதே லேயரை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிறேன். செகண்ட் டைம், தேர்ட் டைம் காப்பி பேஸ்ட் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஏ அரேஞ்ச்மெண்ட் ஹரிசான்டலி வெர்டிகலி நான் சேமா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரியா? அந்த லேயருக்கு பேர் தான் ஏ அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஒரு பார்ட்டிகல் எத்தனை பேர் கூட நெய்பரிங் கான்டாக்ட்ல இருக்காங்க? 4 பேர் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க. ஸோ இவங்களோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து எவ்வளோ? 4. இப்போ இந்த நெய்பரிங் பார்ட்டிகளோட சென்டர்ல நான் கனெக்ட் பண்ணா எனக்கு ஸ்கொயர் வருது. அதனால தான் இது ஸ்கொயர் பேக்டு லேயர் அப்படின்னு சொல்றோம். வித் த டயக்ராம் நீங்க வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. why ionic? கஷ்டமான क्वेश्चन வந்துட்டோம்டா. சூப்பர். இது முடிச்சிட்டு இன்னொரு ஒரு क्वेश्चन முடிச்சிட்டா கஷ்டமான क्वेश्चनக்கு நம்ம போயிடலாம். நான் சொன்னல அந்த 5 மார்க் மாதிரி பெருசா இருக்கு. why ionic crystals are hard and brittle? ionic crystals வந்து ஏன் வந்து ஹார்டாவும் இருக்கு பிரிட்டிலாவும் இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. Ionic crystals are hard because they are bound together by strong electrostatic force of attraction. முதல்ல ஒரு ionic crystals-ல என்ன இருக்கும்? ionic crystals-ல வேற என்ன இருக்கும்? ions தான் இருக்கும். ionic crystals-ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ions இருக்கும். என்ன ions இருக்கும்? cations இருக்கும், anions இருக்கும். சரியா? சோ இந்த cations-க்கும் anions-க்கும் நடுவுல என்ன force of attraction இருக்கும் அப்படின்னா
எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். என்ன அட்ராக்ஷன் இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருக்க போகுது. ஓகே, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால வந்து அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க. சரியா? டு மேக்ஸிமைஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக cations are surrounded by as many as anions are possible. So இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக என்ன ஆகும் அப்படின்னா கேட்டயான்ஸை சுற்றி நிறைய ஆனியான்ஸ், ஒரு பாசிட்டிவ் அயானை சுற்றி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆனியான் சரௌண்ட் ஆகி இருக்கும். ஒரு ஆனியானை சுற்றி எவ்வளோ கேட்டயான் சரௌண்ட் ஆகி இருக்க முடியுமோ அவ்வளோ கேட்டயான்ஸ் வந்து சரௌண்ட் ஆகி இருக்கும். சரியா? அதை மட்டும் மறந்துடாதீங்க. The electrostatic repulsion can be enough to split or disorient completely the lattice infrastructure. Electrostatic repulsion அப்படின்னா என்ன? இதோ பாரு, பாசிட்டிவும் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். ஒன்றுக்கு சீப்பா அப்படின்னு வந்து என்ன ஆகும்னா ஒன்றுக்கு ரிப்பல் பண்ணும். நெகட்டிவும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றுக்கு வந்து நமக்கு பிரிட்டில்னா ஈஸியாக உடையக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஈஸியாக உடையிறது தான் வந்து என்னது அப்படின்னா பிரிட்டில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ கவனிங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னது? நமக்கு இங்கே வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் வந்து பயங்கரமாக எனக்கு ரிப்பல் பண்ணும். கரெக்டா? ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷனே எனக்கு வந்து போரும். இந்த கிறிஸ்டலை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணுறதுக்கோ இதோட ஓரியன்டேஷனை மாற்றுறதுக்கோ, ஓகே, ஓரியன்டேஷனை டிஸ்ஓரியன்ட் பண்ணுறதுக்கோ அது கிறிஸ்டல் லாட்டிஸ் நம்ம உடைக்கிறதுக்கோ இந்த பிரிட்டில் கேரக்டருக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷனே போடும். நம்ம ஸ்ட்ரென்த்து தான் எப்பயுமே நம்ம வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இந்த ஹார்ட்னஸ்க்கு மெயின் காரணமாக இருக்குது. அதே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஹார்டாக இருக்க காரணமாக இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் வந்து நமக்கு எதுக்கு வந்து சேமாக இருக்குது அப்படின்னா பிரிட்டிலாக ஈஸியாக உடையிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஓகே, calculate the percentage efficiency of packing in case of body centered cubic cell. எனக்கு தெரியும் இந்த ஒரு பர்டிகுலர் क्वेश्चनக்கு I want you to take notes. I want each and every one of you to take notes. மேம் 7:30க்கு நான் வந்தபோது நீங்கள் 7th question போயிருந்தீங்க மேம், பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. பரவாயில்லடா, என்னடா ஆச்சு இப்போ? அதிசயமாக இன்னைக்கு வந்து மழை பெய்ய போகுது இந்த ஊரில் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் அப்படி ஆயிடுச்சு. சரியா? விச் இஸ் குட் தான். கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து லைவ் பார்த்துட்டு வாங்க, ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் இல்லையா? ஸ்டார்டிங்லேருந்து பாருங்க. சரியா? ஏபிசிடி புக்கின் சைட்லேருந்து கேட்பாங்களா? புக்கின் சைட்லேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. கிரியேட்டிவாக தான் கேட்பாங்க, ஓனா மட்டும்தான் கேட்பாங்க. சரி விடு ஆரம்பத்துலேருந்து கவனி. என்ன ஆயிடுச்சு இப்போ? ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாமா? யா, ஸோ calculate the percentage efficiency of packing. எனக்கு தெரியாது, எல்லாருமே நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? எவ்ரிபடி டேக் நோட்ஸ். ஓகே, யா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஷின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி, புக்கில் ஆன்சர் இருக்குது, நான் படிச்சுப்பேன் அப்படின்னு நினச்சேன்னா உனக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த பிசிசியோட கியூபை மட்டும் வரைஞ்சிப்பேன். போன கிளாஸில் நம்மளே வந்து என்ன பண்ணிட்டோம்னா திணறிட்டோம். புக்கை பார்த்து இந்த 3 dimensional டயக்ராமை வரையறதுக்கு நம்மளே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா திணறிட்டோம். சரியா? ஸோ புக்கை பார்த்து நான் படிச்சுப்பேன் அப்படின்னு தென்னாவட்டா இருந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த டயக்ராம் மட்டுமாவது நீ என்னை பார்த்து அப்படியே புக்கில் வரைஞ்சிக்கோ. கரெக்டா? இந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ திணறணும் அன்னைக்கு அப்படின்னு. கண்ணு தெரியுதா? இந்த கலர் கண்ணுக்கு தெரியுதா? நான் தான் கொஞ்சம் சுமாராக வரைஞ்சேன். இந்த கலர் கண்ணுக்கு தெரியுதுல்ல? ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். பென்சீன் வச்சு போடுங்களா? அதெல்லாம் தெரியாது எனக்கு. திருப்பி என்னை குழப்பாதீங்க. இங்கே பார், இது வந்து ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயரோட சென்டர்லேருந்து இன்னொரு ஒரு ஸ்கொயர் வந்து வரைஞ்சிக்கோங்க. சரியா? அதே சேம் சைஸுக்கு இன்னொரு ஒரு ஸ்கொயர் வந்து நீங்கள் வரையணும். வரைஞ்சிட்டு எல்லா கார்னரையும் ஜாயின் பண்ணிடணும். இதோ பார், ஜாயின் ஆல் த கார்னர். என் கூடவே சேர்ந்து வர எல்லாம் வர ஜாயின் ஆல் த கார்னர். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். எத்தனை ட்ரையாங்கிள்? 2 ட்ரையாங்கிள் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வரைய போகிறீங்க. ஐ ஆம் சீயிங் லைவ் நவ் only. how is your health? I am good. I am super good now. ஓகே, ஸோ பாருங்க, இந்த ட்ரையாங்கிளோட நல்லா கவனி,
இந்த பேக் போர்ஷன் இருக்கு இல்லையா, பின்னாடிலேருந்து வருவோம், பின்வீட்லேருந்து வருவோம். ஸோ இந்த பாட்டம் பேக்கும் டாப் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணு. பாட்டம் பேக் அண்ட் டாப் ஃப்ரண்ட்டை ஜாயின் பண்ணு குயிக்லி. பாட்டம் பேக் அண்ட் டாப் ஃப்ரண்ட். லெஃப்ட்ல இருக்கக்கூடிய பாட்டம், ரைட்ல இருக்கக்கூடிய டாப் ஜாயின் பண்ணு. அடுத்து லெஃப்ட்ல இருக்கக்கூடிய இந்த பாட்டமும் ரைட்ல இருக்கக்கூடிய பாட்டம் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன்னா உனக்கு ஒரு ட்ரையாங்கிள் டன். ஸோ யூ ஹேவ் காட் ஒன் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வரைஞ்சிட்டீங்க. இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் வரைகிறது ரொம்ப ஈஸி. செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு இவன் தான் என்னோட பேஸ். இதுதான் என்னோட பேஸ், சரியா? ஸோ இந்த பேஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், இதோ பார், இது ஒரு அவ்வளோதான். செகண்ட் ட்ரையாங்கிள் வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சரியா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நீங்கள் வந்து கரெக்டாக வரைஞ்சாதான் உங்களுக்கு வந்து இந்த கொஷினை நீங்கள் சால்வே பண்ண முடியும். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு எட்ஜுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெயர் சூட்ட போகிறோம். பெயர் சூட்டு விழா மாதிரி நம்ம வந்து பெயர் சூட்ட போகிறோம், சரியா? 1 minute இதோ வரேன். தண்ணி கொண்டு வரேன். சொல்ல மாட்டேன். மார்ஸ் மோட்டிவேஷன், பி இன் த ப்ரெசன்ட் சொல்ல மாட்டேன். அது நடத்துகிறப்போ எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளாஸ் கவனிங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா சொல்ல மாட்டேன். கவனிடா. அகெயின் ஐ வில் டீச். ஃபார் தீ மின்னலுக்கு நான் தனியாக வேற டீச் பண்ணேன், சரியா? அதனால் அதை பற்றிலாம் கவலையப்பட வேண்டாம். ஓகே, டன். ஸோ இப்போ எல்லாரும் இந்த ட்ரையாங்கிளை வரைஞ்சிட்டிங்களா? இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து பெயர் சூட்டு விழா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேம் பண்ண போறோம். நேம் எங்க நீ ஆரம்பிச்ச, இங்கே தானே ஆரம்பிச்ச, அப்ப அங்கேருந்தே நேம் பண்ண ஆரம்பி. ஃபர்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற ஸ்கொயரை முடிச்சிருவோம், பேஸை முடிச்சிடலாம். இங்கே தானே ஆரம்பிச்ச, அப்ப ஏ பி சி டி, புரிஞ்சுதா? ஏபிசிடி. அதே மாதிரி மேலேயும் அதே ஆர்டர்ல போ. ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் அதே ஆர்டர்ல மேலையும் பண்ணுங்க, சரியா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எந்த ட்ரையாங்கிள் எடுத்து நான் வந்து இப்போ ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா இந்த வெள்ளை ட்ரையாங்கிள். வாட் இஸ் தட் வெள்ளை ட்ரையாங்கிள்? அந்த வெள்ளை ட்ரையாங்கிள் வந்து என்னது அப்படின்னா யூ ஹாவ் டு லுக் அட் த ட்ரையாங்கிள் ஆஃப் ஏசிஜி. ட்ரையாங்கிள் ஏசிஜியை நீங்கள் எடுத்துக்க போறீங்க. ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஏசிஜியில் நம்ம வந்து ஏபிசி, இந்த கீழே இருக்குல்ல இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிளை நீங்கள் எடுத்துக்க போறீங்க. மாற்றி சொல்லிட்டேன். ஏபிசி இந்த எல்லோ ட்ரையாங்கிள். இந்த ஏபிசி ட்ரையாங்கிளை நல்லா உத்து பாருங்க. இதில் எதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். ஓகே, யூ ஸ்பீக்கிங் மை ஹார்ட் பிரேக்கிங்கா? என்னடா யாரு கிட்டடா பேசிட்டு இருக்க? இட்டாச்சி உச்சிஹா, கிளாஸை கவனிடா. ரோகேஸ்வரி, எதுக்குப்பா மெசேஜ் அனுப்பி இப்போ ரிட்ராக்ட் பண்ணுறீங்க? சரி வாங்க கவனிங்க. ஸோ கவனிங்க, இந்த ஏபிசி ட்ரையாங்கிளில் வந்து பாருங்க, நமக்கு இந்த பிசி என்னது? எட்ஜ் லென்த், கரெக்டா? பிசி வந்து என்னது? எட்ஜ் லென்த், விச் இஸ் ஏ. அதில் டவுட் இல்லை. ஏபி என்னது? எட்ஜ் லென்த், அதில் டவுட் இல்லை, ஏ.
இங்கேயும் பார்த்தனா இந்த சிஜி வந்து என்னது எட்ஜ் லென்த் ஏ, அதெல்லாம் டவுட் இல்லை. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில பாரு, ஏசி ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் படி வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஏசி ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். கரெக்டா? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். கரெக்டா? இப்போ நான் இந்த ஸ்கொயரை என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பக்கம் கொண்டு போறேன், அப்போ அது ரூட் ஆயிடும். கரெக்டா? அப்போ ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, ஏபி என்னது ஏ, பிசி என்னது ஏ, அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் என்னது 2a ஸ்கொயர். ஓகே, அப்புறமா என்ன பண்ணலாம், நான் இந்த ரூட்டை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம், ரூட் 2 ரூட் ஏ ஸ்கொயர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். எப்பயுமே என்ன ஆகும், நமக்கு இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது வி வில் பி கெட்டிங் ரூட் 2a அப்படின்னு வந்து கிடைக்கும். எது? ஏசி. ஸோ எனக்கு இங்கே வந்து என்ன கிடச்சிருச்சு, ஏசி உடைய வேல்யூ வந்து எனக்கு ரூட் 2a அப்படின்னு கிடச்சிருச்சு. ஏசி உடைய வேல்யூ ரூட் 2a அப்படின்னு கிடச்சிருச்சு. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டு இருக்கேன், என்ன ட்ரையாங்கிள் ஹவ் டேக்கன் த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இருக்கேன். அது மூலமா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஏசி உடைய வேல்யூ வந்து ரூட் 2a அப்படின்னு வந்து கிடைக்குது. அடுத்த ட்ரையாங்கிள் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டேக் தி ட்ரையாங்கிள் ஏசிஜி ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறேன். ஏசிஜி ட்ரையாங்கிள் நான் வந்து எடுத்துக்க போறேன். ஸோ ட்ரையாங்கிள் ஏசிஜி எடுத்துக்கோங்க, அதில் வந்து அதே பித்தாகரஸ் தியரம் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே, பித்தாகரஸ் தியரம் படி ஏஜி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, ஏஜி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் சிஜி ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் பிளஸ் சிஜி ஸ்கொயர். ஓகேவா? இங்கேயும் அதே தான், ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் ஆயிடும், ஏசி ஸ்கொயர் பிளஸ் சிஜி ஸ்கொயர். ஓகே, ஏசி உடைய வேல்யூ என்னது ரூட் 2a, அப்ப ரூட் 2a த ஹோல் ஸ்கொயர், அப்ப ரூட் 2a த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சிஜி ஸ்கொயர், சிஜி உடைய வேல்யூ வந்து a ஸ்கொயர். ஓகே, இப்போ ரூட் 2 இன்டு ரூட் 2 2 ஆயிடும், a இன்டு a ஸ்கொயர், 2a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர், 2a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் என்னது 3a ஸ்கொயர், 3a ஸ்கொயர். இப்போ இந்த ரூட் பிரிஞ்சிருமா, ரூட் 3a அப்படின்னு கிடைக்கும், ஏன்னா ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆகிடும், ரூட் 3a அப்படின்னு கிடைக்கும். ரூட் 3a அப்படிங்கிறது எதோட வேல்யூ, ஏஜி உடைய வேல்யூ. ரூட் 3a அப்படிங்கிறது எதோட வேல்யூ, ஏஜி உடைய வேல்யூ. வாங்க எழுதுங்க, இந்த ரூட் 3 ஏஜி உடைய வேல்யூ தான் வந்து ரூட் 3a. புரிஞ்சுதா? இது வரைக்கும் கிளியரா? ஃபேஸ் சென்டர் கியூபிக் ஆல்சோ தேர் இன் புக் மேம், கேன் யூ செப்பரேட்லி டீச் ஆல் புக் அண்ட் ஈக்குவேஷன்? ப்ரூஸ் நீ கிளாஸே அட்டென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் இதோட எஃப்சிசி எஸ்சி எல்லாத்தையுமே நான் டீச் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் ஆல்ரெடி லைன் பை லைன் புக்கு டீச் பண்ணிட்டேன்டா, புக்கும் சரி எல்லாத்தையுமே நான் டீச் பண்ணிட்டேன். இப்போ நானே திருப்பி தான் டீச் பண்ணிருக்கேன். நீ கேட்டது நான் ஆல்ரெடி லைவ்ல டீச் பண்ணிட்டேன். சாலிட் ஸ்டேட்டே நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 படித்தோம் இல்லையா, அதில் முடிஞ்சிருச்சு, போய் பாருங்க. சரியா? இப்போ கவனிங்க, இது வந்து என்னதுன்னா பிசிசி. பிசிசியில் கார்னர்லேயும் ஆட்டம்ஸ் இருக்கும், சென்டர்லேயும் ஆட்டம் இருக்கும். அப்போது இந்த ஏஜி எப்படி தெரியுமா இருக்கும், இந்த ஏஜி அப்படிங்கிறது வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா திஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் ஏஜி விச் இஸ் கோயிங் டு பி 4r. மறந்துடாதீங்க, ஏஜி வந்து இட் இஸ் கோயிங் டு பி 4 into ரேடியஸ். மறந்துடாதீங்க, 4 into ரேடியஸ். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஏஜி லென்த் இருக்குல்ல, நல்லா கவனிங்க, இந்த ஏஜி லென்த்தில் வந்து நமக்கு சென்டரில் ஒரு ஆட்டம் பிசிசியில் இருக்க போது எட்ஜ் சென்டர் ஆட்டம், இங்கே ஒரு எட்ஜ் சென்டர் ஆட்டம், இது ஒரு ரேடியஸ், இது 2 ரேடியஸ், அப்போ 2r, இது ஒரு ரேடியஸ், அப்போ டோட்டலாக 4r நமக்கு இருக்க போகுது, 4r இருக்க போகுது. கரெக்டா? இதுதான் அந்த ஏஜி. ஏஜி ஓகே. ஸோ ஏசி சாரி ஏஜி, இது ஏஜி. ஏஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4r. ஓகே, ஸோ இப்போ நம்ம அது கூட கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே தான் நம்ம இந்த ஆல்ரெடி ஒரு ஏஜி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ரூட் 3a அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? அப்போ ரூட் 3a விச் இஸ் ஈக்குவல் டு 4r. நான் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் என் வேலை. அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3/4 இன்டூ a. ரூட் 3/4 இன்டூ a, அதுதான் நம்ம ரேடியஸோட வேல்யூ. அதுதான் நம்ம ரேடியஸோட வேல்யூ. சரி பாஸ், ஒரு வழியாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரேடியஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்கலாமா? கேன் we all find the volume of sphere? Okay, so volume of sphere உடைய formula என்னது? 4/3 pi r cube. கரெக்ட்டா? 4/3 pi r cube. Okay, so இதில் நம்ம substitute பண்ண போகிறோம். So கவனிங்க 4/3 into pi value நான் அப்படியே வச்சுக்கிறேன் பை இப்போதைக்கு, அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணிப்பேன். இன்ட்டு r cube வேல்யூ என்னது? √3 into √3 into √3 into a cube divided by 4 into 4 into 4. கரெக்டா? r cube எழுதிட்டு இப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் அடிக்கலாமோ கேன்சல் பண்ணிடலாம். 3 என்னது? √3 into √3. அப்போ 2 √3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 3க்கு நான் 2 √3 கேன்சல் பண்ணிக்கலாம். 4க்கு 4 நான் கேன்சல் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஓகே, எனக்கு இப்போ இங்கே மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் which is equal to பை இருக்க போகுது. பையோட வேல்யூ என்னடா? அப்படியே வச்சுக்கிறேன் நான், வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை அப்படியே வச்சுக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட்டாக கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே √3 இருக்கு. பை இன்ட்டு √3 a cube divided by 4 4s are 16. Okay, so I have got this value √3 pi a cube 16. இதுதான் வந்து நம்ம volume of sphere. இதுதான் volume of sphere. Okay, இப்போ நம்ம next எனக்கு என்ன வேணும் அப்படின்னா volume of cube எனக்கு வேணும். கரெக்டா? volume of cube. volume of cube வந்து என்னது? a cube. கரெக்டா? வால்யூம் ஆஃப் கியூப் வந்து a cube. இப்போ நம்ம percentage efficiency வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். 22/7 வந்து ஈஸியா? சரி, ஓகே, கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம percentage efficiency வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, எல்லோட எழுதுறேன். We have to find the percentage efficiency value. So percentage efficiency value நீங்க வந்து எப்படி calculate பண்ணுவீங்க அப்படின்னா you will have √3 என்ன இருக்கு? Sorry, percentage efficiency value வந்து பாத்தீங்க அப்படின்னா volume of the sphere by volume of the cube into 100. கரெக்டா? volume of the sphere என்ன value? pi into √3. √3 உடைய வேல்யூ வந்து என்னதுடா? 3.14 or 22/7 நீங்க எது வேணா வச்சுக்கலாம். into a cube √3 விட்டோம் பார். √3 போட்டோம். கரெக்ட் தான். a cube. சாரி நான் தப்பா எழுதிட்டு இருக்கேன், மாத்தி போட்டுட்டு இருக்கேன். பை. கரெக்டா? பையுடைய வேல்யூ தான் வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து 3.14 into √3 உடைய வேல்யூ வந்து என்னது? இட் இஸ் 1.732. 1.732 வந்து √3 உடைய வேல்யூ into a cube அப்படியே வச்சுக்கோ. a cube divided by 16 into divided by volume of the cube a cube into 100. இப்போ என்ன கேன்சல் ஆயிடும் அப்படின்னா எனக்கு இந்த a cube கேன்சல் ஆயிடும். கரெக்டா? ரிமைனிங் நீங்க வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டாம், டைரக்டாவே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது அப்படின்னா மேம் தப்பா போடுறீங்க. என்னடா தப்பு? ஒரு தப்பும் இல்லை, கரெக்டா தான் போடுறேன். சரியா? ஓகேவா லோகேஸ்வரி? என்ன தப்பு? எக்ஸாக்டா என்ன தப்பு அப்படின்னு சொல்லுங்க. நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஆமா, நம்ம நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் பிசிசி வந்து எவ்வளோ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் பிசிசி வந்து 2. தேங்க்யூ லோகேஸ்வரி, மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இங்க நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் பிசிசி மிஸ் பண்ணிட்டோம். 2 மல்டிப்ளை பண்ணணும். சிம்பிள் கியூபிக்கு 1 தான், பாடி சென்டருக்கு 2. அப்போ நீங்க 2வை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ நீங்க அதையும் கேன்சல் ஆகும். 16 கூட நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஃபைனல் வேல்யூ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 68% அப்படின்னு கிடைக்கும் இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி. டீமினல் கோர்ஸில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லைடா, சாரி. ஓகே, 68%. ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான். ப்ராப்பராக இந்த டயக்ராம் வரைஞ்சி இந்த மாதிரி கிளியராக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்கு. 5 மார்க் கொஷின். ஓகே, டன். சரி, இப்போ தியரி கொஷினில் ஒன்று தான் நம்ம வந்து விட்டு வச்சுருக்கோம். என்னது? தோ இந்த கொஷின். இதை கவனிக்கலாமா?
எஸ், கிளியரா? கவனிக்கலாமா? ரெடியா? ஓகே, சூப்பர். இது ஒன்னோட முடிச்சிடலாம் நம்ம. இது ஒன்று முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, டேட் ப்ராப்ளம் தான் 1 hour கொடுங்க போறோம். 1 hour ஷார்ப்ல புக் பேக் கொஷின், புக் அண்ட் செட் கொஷின், கம்ப்ளீட் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இது இம்பார்ட்டண்டா. இது வந்து அதான் நான் சொல்றேன்ல, 11th என்ன ஆச்சு நீ சொல்லு. 11th இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிருந்தா கெமிஸ்ட்ரியில சென்டம் வாங்கியிருக்க முடியுமா? நீ சொல்லு, ஜென்யூனா சொல்லு. 11th ஒன்லி இம்பார்ட்டன்ட் படிச்சா சென்டம் வாங்க முடியுமா? 11th கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? 11th ஸ்டாண்டர்டுடைய கொஸ்டின் பேப்பர். எஸ், எஸ்ஸா நோவா? எஸ் ஆர் நோ? நோ. ஒரு வார்னிங் சைனா தெரியல. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கேட்டாங்களா இல்லையா? ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கேட்டாங்க. அது வந்து என்னது? வார்னிங் சைன். சரி, 11th நீ மார்க் கம்மியானாலும் பிரச்சனை கிடையாது, 12th அலர்ட் ஆயிக்கோ. வெறும் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் படிக்காத. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் டீச் பண்ணிட்டேன். சரியா? ஓகே, புரிஞ்சுதா? 97 பத்தாவது வீரசாமி. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12th 97 பத்தாதுடா. நீ டிஎன்ஏ கவுன்சிலிங்கோட மார்க் எடுத்து பாரு. கட் ஆஃப்ல 199.5க்கு கீழே இருந்தாலே உனக்கு நல்ல காலேஜ் கிடைக்காது. உண்மை, அதான் ரியாலிட்டி. போய் எடுத்து பாரு, வெப்சைட் போ, டவுன்லோட் பண்ணு. 200 கட் ஆஃப் எத்தனை 1000 பேர் இருக்காங்கன்னு போய் பாரு. 200 கட் ஆஃப். 200 கட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? மேக்ஸில் சென்டோம், ஃபிசிக்ஸில் சென்டோம், கெமிஸ்ட்ரியில் சென்டோம். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஸ்கோர் 200 கட் ஆஃப்னு போய் எடுத்து பாரு. அதுலேயே சீட்டு காலி ஆகிடும். நல்ல சீட் எல்லாம் காலி ஆகிடும், டாப் காலேஜ் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் சென்டோம், ஃபிசிக்ஸில் 99, கெமிஸ்ட்ரியில் சென்டோம். இதான் வந்து என்னது அப்படின்னா 199.9 கட் ஆஃப். இதில் எத்தனை 1000 பேர் இருக்காங்கன்னு போய் பார். மேக்ஸில் சென்டம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 99 கட் ஆஃப், 99 மார்க் வாங்கியிருக்காங்க. இது வந்து 199 கட் ஆஃப். இது வந்து என்னன்னா 200 கட் ஆஃப், 199.9, 199.5 கட் ஆஃப், 199 கட் ஆஃப். போய் பாருங்க, காலி, முடிஞ்சு. இதோட கதை முடிஞ்சு. நீ 199க்கு கம்மியா இருந்தாலே வேஸ்ட். நீ கெமிஸ்ட்ரியில 97 வாங்குறதும், நான் சொல்றேன் பாரு, கெமிஸ்ட்ரியில் நீ 97, 98 வாங்குறதும், கெமிஸ்ட்ரியில் நீ 70 வாங்குறதும் ஒண்ணுதான். அப்படி அந்த அளவுக்கு பிளண்டா சொல்லக்கூடாது. பட் யா, வேக்கப். நீ 200 கட் ஆஃப் வாங்கணும். வாங்கினாதான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல நல்ல காலேஜ் கிடைக்கும். சரியா? வீரசாமி தெரியாம சொல்லிட்டு கிடையாது, பத்தாதுன்றேன். இம்பார்ட்டன்ட் படிச்சா 97 வாங்கலாம், அது எனக்கு தெரியும். 97 நமக்கு பத்தாதேடா. 97 நல்ல காலேஜும் கிடைக்காது, நல்ல கோர்ஸும் கிடைக்காது. புரியுதா? ஓகே, வாங்க. ஸோ இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம்னா எல்லா தியரி கொஸ்டினுமே முடிச்சிட்டோம். சரியா? இதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஏபிஏ, பிஏ, ஏபிசி, ஏபிசி எல்லாத்தையும் வந்து நீட் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் தான் கஷ்டமானது. எனக்கு தெரியல, அவங்க வந்து 3 டைமென்ஷனல் டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க பாரு. 3 டைமென்ஷனல் பேக்கிங்கோட டயக்ராம் வந்து வரைய சொல்கிறாங்க. கஷ்டம்தான், அவ்வளோலாம் அழகாக வரைய முடியாது. சுமாராக வரையலாம். உண்மையாக சொல்லிட்டேன், சுமாராக வரையலாம். இதோ பாரு, ஏஏஏ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் லேயர் எனக்கெல்லாம் வரைய தெரிலப்பா. எப்படி இது 3Dலாம் வரையறாங்கன்னு தெரில. சும்மா வரைஞ்சி விடுங்க. ஓகே, அப்படி ஒன்றும் அக்யூரேட்டாக அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கணும் அந்த அளவுக்குலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது. புரிஞ்சா போதும், அவ்வளோதான். இதெல்லாம் வரைஞ்சிட்டு இதை அழிச்சு விட்டுருங்க. இங்கே இருக்கிறத வந்து என்ன பண்ணிடுங்கன்னா எரேஸ் பண்ணி விட்டுருங்க. இது எனக்கு இதில் எரேஸ் பண்ண முடியல. இதை எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பின்னாடி அந்த மாதிரி மறைஞ்சிரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்கே பாரு, நான் வரைஞ்சு காட்டுறேன். நார்மலாக வரைஞ்சு காட்டுறேன். யா,
ஸோ இங்கே கவனிங்க, இந்த ஏஏஏல நீ என்ன பண்ணணும்னா இந்த 3D டைமென்ஷன் எப்படி வரையணும்னு நான் சொல்கிறேன் பாரு. இது லாஸ்ட் லேயரா, இப்போ இதோட ஃப்ரண்ட் லேயர் நீ வரைகிற, அப்போ இதை எரேஸ் பண்ணிவிடு, இதை எரேஸ் பண்ணிவிடு. இங்கே அரைச்சா எனக்கு எல்லாமே போயிடுது. அப்போ நான் பெருசாக வரைஞ்சாதான் வரைய முடியும். இந்த மாதிரி என்ன பண்ணினா பின்னாடி உள்ள லேயரை இந்த மாதிரி அழிச்சிடணும் எரேசரால. ஓகே, எனக்கு அழிச்சா மொத்தமாக போயிடுது, ஆனால் தான் என்னால் வரைய முடியல. ஓகே, நீங்கள் இதை கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம டாப் லேயர். இதுக்கப்புறம் நம்ம பாட்டம் லேயர் நீ இப்படி வரைஞ்சிக்கணும், நார்மலாக போகும், அவ்வளோதான். இது டாப் லேயர் வரைஞ்சிட்டோமா, பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரணும், அவ்வளோதான். டன். பின்னாடிக்கு லேயர்லாம் காட்டினா காட்டிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். சரியா, சும்மா வரைஞ்சிக்கோங்க, போகும், அவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக நம்ம வரைய முடியாது. ஓகே, டன். ஸோ இதுதான் நம்ம ஏஏஏ அரேஞ்ச்மெண்ட். இந்த மாதிரி சிம்பிளா வரைங்க போறோம். சரியா, வரைஞ்சுக்கோங்க. இதுதான் ஏஏஏ அரேஞ்ச்மெண்ட், சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். இந்த ஏஏஏ அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது வந்து என்னதான், இது வந்து ஒரு சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். திஸ் இஸ் obtained by repeating the ஏஏஏஏ டைப் in 2 dimension in 3 dimension. இந்த ஏஏஏ இருக்குல்ல, 2Dல இருக்கிறத நம்ம 3Dல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், 3 dimensionலயே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதான் இந்த டைப். Spheres in one layer sitting directly on the top of the previous layer. So all layers are identical. ஒரு லேயருக்கு மேல அதே லேயர் தான் எனக்கு திருப்பியும் டாப்லயும் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த லேயர் இருக்குல்ல, நீ வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஆப்பிள்ஸ் எல்லாம் அழகா அடுக்கி வச்சிருக்க. அதே ஆப்பிளுக்கு மேலேயே இன்னொரு லேயர் ஆஃப் ஆப்பிள் அரேஞ்ச் பண்ணிருக்க, அந்த ஆப்பிளுக்கு மேலேயே இன்னொரு லேயர் ஆஃப் ஆப்பிள் அரேஞ்ச் பண்ணிருக்க. லைக் எம்டி ஸ்பேஸ் வாய்ட்லாம் இல்லை, இந்த மாதிரி தான் நீ அரேஞ்ச் பண்ணிருக்க. அப்போ நமக்கு வந்து என்னது, எல்லாமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கு. ஐடென்டிக்கல்னா சேமாக தான் இருக்கு. ஆல் லேயர்ஸ் ஆர் சேம், ஐடென்டிக்கல். ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஆர் பர்ஃபெக்ட்லி அரேஞ்ச்டு ஹரிசான்டலி ஆல்சோ வெர்டிகலி. ஹரிசான்டலாகவும் சரி, அதாவது ஹரிசான்டலினா இது ஹரிசான்டலாகவும் சரி, வர்டிக்கலாகவும் சரி, நமக்கு எல்லாருமே பர்ஃபெக்டா அரேஞ்ச் ஆகி அலைன் ஆகி இருக்காங்க, சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்காங்க. சரியா, இன் சிம்பிள் கியூபிக் பேட்டர்ன் each sphere is in contact with 6 neighboring spheres. 6 neighboring atoms வந்து இருக்கு, which is coordination number வந்து எவ்வளோடா 6. full book தான் நான் டீச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி இந்த சாப்டருக்கு. ஓகே, ஓன் லேயர்ல 4, அதுடைய சேம் லேயர்லயே 4, பக்கத்து வீடு, இந்த பக்கம் வீடு, எய்த்த வீடு, பேக் வீடு அப்படின்னு அதோட லேயர்லயே 4, மேல் லேயர்ல 1, கீழ் லேயர்ல 1. ஸோ டோட்டலா 6 நெய்பரிங் ஆட்டம்ஸ் வந்து இருக்க போகுது. அவ்வளோதான், ஈஸி. நீ கொஞ்சம் இமேஜின் பண்ணாலே முடிச்சிடலாம் ஈஸியா. இப்போ ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட், ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி தெரியுமா இருக்கும், இந்த ஏ அரேஞ்ச்மெண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இல்லையா, ஏ அரேஞ்ச்மெண்ட் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுது கரெக்டா. அந்த ஏ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப், இப்போ நான் ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு லேயர் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதோப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர், நான் ஆப்பிள்ஸ் இங்கே வைக்கிறேன், 3 ஆப்பிள் பக்கத்திலே, 3 ஆப்பிள் பக்கத்திலே, 3 ஆப்பிள். இது இதுக்கு மேல சின்னது பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பாட்டம் லேயர். இப்போ இந்த பாட்டம் லேயர்ல வந்து எனக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த கேப்ல மேல நான் அதர் லேயரை வைக்கிறேன். அந்த எம்டி ஸ்பேஸுக்கு மேல இதோ பாரு, இந்த எம்டி ஸ்பேஸ்ல நான் இதோட மேல் லேயரை வைக்கிறேன். அப்ப அதுதான் வந்து என்னோட செகண்ட் லேயர் கரெக்டா. இந்த எம்டி ஸ்பேஸ்ல தான் என்னோட அடுத்த லேயரை வந்து நான் வைக்கிறேன், அதான் என்னோட நடு லேயர். இப்போ அதுக்கு மேல இருக்கிற லேயர் அதே லேயரை எனக்கு திருப்பி ரிப்பீட் ஆகும். இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா the same layer is getting repeated, the same layer is getting repeated. இதுதான்
ABABA அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ அந்த ABABA அரேஞ்ச்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்றாங்க, அது வந்து ஒரு BCC. எப்படி AAA வந்து சிம்பிள் கியூபிக்கோ அந்த மாதிரி ABAB வந்து பார்த்தீங்க அப்படின்னா BCC, பாடி சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். பாடி centered cubic arrangement அப்படின்னு வந்து சொல்றாங்க. In this arrangement, the spheres of the first layer are slightly separated from the second layer by arranging the depression in between the layer A. அதாவது இந்த A லேயருக்கும் இன்னொரு A லேயருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப், டிப்ரெஷன், அந்த வாய்டு இருக்குல்ல எம்டி ஸ்பேஸ், அந்த எம்டி ஸ்பேஸ் வாய்டில் தான் நான் என்ன பண்ணுறேன்னா அதர் லேயரை நான் ஃபில் பண்ணியிருக்கேன், அந்த டிப்ரெஷனில் தான். The third layer repeats the first layer. ஏன்? ஏன்னா இது ABA அரேஞ்ச்மெண்ட்ல third layer அப்படியே பார்க்க first layer மாதிரி தான் ரிப்பீட் ஆக போகுது. This pattern ABA is repeated throughout the crystal. Throughout the crystal இந்த pattern நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, in this arrangement each sphere has coordination number 8. இப்போ இங்கே BCCல வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது அப்படின்னா 8. எப்படி 8? 4 in the own layer. அவங்களோட லேயர்லயே வந்து 4, டாப் லேயர்ல 2, பாட்டம் லேயர்ல 2, டாப்ல 2, பாட்டம்ல 2. சோ அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது அப்படின்னா 8. ஓகே, இப்ப ABC பாருங்க, ABC அரேஞ்ச்மெண்ட் பாருங்க, ABC. ஓகே, நம்ம இது ஆல்ரெடி HCP ல பார்த்தோம் இல்லையா? சோ இந்த ABC அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா face-centered cubic arrangement. Face-centered cubic arrangement. First layer is formed by arranging the spheres in the case of two-dimensional ABAB. First layer வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகி இருக்கு அப்படின்னா AB இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகி இருக்கு. இதோ பாருங்க, AB வந்து அதோட டிப்ரெஷன்ல இருக்கு. A இப்படிதான் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லேயரே வந்து ஃபார்ம் ஆகி இருக்கு. சரியா? அதுதான் இங்க வரைஞ்சிருக்கும் பாரு. ABA இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகி இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ABA அரேஞ்ச்மெண்டா ஃபார்ம் ஆகி இருக்கு. அதுதான் இந்த ABA அரேஞ்ச்மெண்ட். ஓகே, டன். அடுத்து பாருங்க, this is layer A. Second layer is formed by placing the spheres in the depression of the first layer. இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல நடுவுல கேப் இருக்குல்ல, அந்த எம்டி ஸ்பேஸ், அந்த எம்டி ஸ்பேஸ்ல வச்சு தான் எனக்கு இந்த செகண்ட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் லேயரோட எம்டி ஸ்பேஸ்ல தான் எனக்கு இந்த செகண்ட் லேயரை வைக்கிறேன். அந்த செகண்ட் லேயர்ல இருக்கிற வாய்டை பார்ஷியலா கவர் பண்ணி தான் நான் அந்த தேர்ட் லேயரை வரைகிறேன். ஃபோர்த் லேயர் திருப்பி அதே A எனக்கு ரிப்பீட் ஆகுது. நல்லா கவனி. there are two voids. என்னென்ன வாய்டு? ஆக்டாஹெட்ரல், டெட்ராஹெட்ரல் படிச்சோம் இல்லையா? ஸோ இங்க இருக்கிற வாய்டு வந்து என்னது? ஆக்டாஹெட்ரலா டெட்ராஹெட்ரலா? ஆக்டாஹெட்ரல் வாய்டு. ஏன்னா நல்லா கவனிங்க, இங்க இந்த செகண்ட் லேயர்ல இருக்கிற வாய்டை பார்ஷியலா தான் கவர் பண்ணுது தேர்ட் லேயர்ல இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸ். ஓகே, அப்போ இங்க இருக்கக்கூடிய வாய்டு வந்து என்னது? ஆக்டாஹெட்ரல் வாய்ட். The third layer may be placed over the second layer in such a way that all spheres of the third layer fit in the octahedral void. இந்த octahedral voidல fit ஆகுற மாதிரி தான் நம்ம இந்த third layer வைக்கிறோம். This third layer is different from the other two layers. A, B விட C வந்து புது லேயரா தான் இருக்க போகுது. This is called as CCP structure. இதுதான் நம்ம CCP structure அப்படின்னு சொல்றோம். கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 12. எப்படி மேம் 12 அப்படின்னா நெய்பரிங் ஓன் லேயர், அப்புறமா 3 upper 3 bottom, 6 இந்த நெய்பரிங் லேயர். நல்லா கவனிங்க. இப்போ நீங்க இதுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம் எடுத்துக்கோங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து அதோடைய லேயர்லயே பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 6 ஆட்டம்ஸ் அதோட லேயர்ல இருக்க போகுது. இதோட அப்பர் லேயர்ல கவனி, இதோடைய அப்பர் லேயர்ல 3, பாட்டம் லேயர்ல 3, அப்போ டோட்டலா 12. So the coordination number it is going to be 12 in ABC arrangement. Okay, so is that clear? இன்னொரு வாட்டி புரியலனா திருப்பி ஒரு வாட்டி மட்டும் குயிக்கா இதை வந்து பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to study the problems. இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இந்த புக் பேக்ல ஒண்ணே ஒன்று தான் நம்ம இந்த சாப்டர்ல இந்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ண முடியல. என்னது அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ். கொஸ்டின் நம்பர் 17, 18, 19, 20, 21, 22, 23லாம் வந்து ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் மட்டும் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். சரியா? ஓகே, ஸோ நாளை காலை
9 AM-க்கு கிளாஸ் இருக்கு, மறக்காம வந்துருங்க. நாளை காலையில 9 AM-க்கு என்ன சாப்டர்? சாப்டர் 11 நம்ம படிக்க போறோம். ஓகே, எவ்ரிபடி do attend without fail. ஓகேவா, கிளியரா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, உங்களுக்கு புரிஞ்சுதா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி நிறைய எல்லா புக் பேக்குமே நம்ம லைவ் வந்து சாப்டர் 1 ஆல்ரெடி முடிச்சிட்டோம், சாப்டர் 2, 11 இந்த ரெண்டுத்துல எந்த புக் பேக் ஆன்சர்ஸ் உங்களுக்கு அடுத்த லைவ்ல வேணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. சாப்டர் 2வா 11ஆ இல்ல ப்ராப்ளம்ஸே பார்க்கலாமா அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. சரியா? ஓகேடா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, டாடா.